श्रीशैले सदया पात्रं धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम् काषायशोभिकमनीयसिकानिवेशम् दण्डत्रयोज्ज्वलकरं विमलोपवीतम् उद्यर्तिनेशनिभमुल्लसदूर्ध्वपुण्ड्रम् रूपं तवास्तु यतिराजदृशोर्ममाग्रे। श्रीशटारिगुरोर्दिव्य श्रीपादाब्जमधुव्रतं श्रीमद्यतीन्द्रप्रवणं श्रीलोकाचार्यमुनिं भजे. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். யதீந்திர பிரவணரான மணவாள மாமுனிகளாலே அருளி செய்யப்பட்ட இந்த உபதேசரத்ன மாலையின் வைபவத்தை அனுபவித்து வருகிறோம். ஒரு 4 பாசுரங்களுடைய அனுபவம் ஏறத்தாழ பிராப்தமாக இருக்குது. 4வது பாசுரத்துல நிற்கிறோம் இல்லையா? நேத்திக்கு ஆழ்வார்களுடைய பெருமையை பகரக்கூடியதாக இருக்கக்கூடிய பாசுரங்களுடைய அந்தமிழால் நற்கலைகள் ஆய்ந்துரைத்த ஆழ்வார்கள், முக்கியமாக முதலாழ்வார்களுடைய பெருமையை தெரிவிக்கக்கூடியதாய் அந்த பாசுரத்தினுடைய அனுபவத்தை தான் அனுபவித்துக் கொண்டோம். அதில் பாதி அனுபவித்தோம். அதில் ஒரே இடத்துல ஆழ்வார்களுடைய பெருமையை காட்டக்கூடிய சமயத்தில் ஒரு விஷயம் முதல்ல நேற்றுக்கு தெரிவித்து அதை பாதியில் விட்டுட்டேன். அதில் விட்டுட்டேன்னா என்ன சொல்ல, நாளைக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த விஷயத்தை நேற்றுக்கு விட்ட விஷயத்தை, சேஷமாக விட்ட விஷயத்தை இன்னைக்கு பூர்த்தி பண்ணுகிறேன். முதல்ல என்னன்னா, ஒரு பிரமாணம் அந்த சமயத்தில் கிடைக்கல, அடியனுக்கு ஞாபகம் வரல. அதனால ஆழ்வார்களை பற்றி என்ன பேசினாலும் நம்ம வந்து அவர்களைப் போல மயர்வர மதிநலத்தை பெற முடியாது. அதனால அந்த சமயத்தில் மறந்து போயிடுது. சரி பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் இருக்கே, இன்னைக்காவது சொல்லிடுவோம் அதே அப்படின்னு சொல்லி தான் பார்த்தோம். இப்போ அது என்ன சொல்ல வந்தார் அப்படின்னா, அந்த இடத்துல ஆங்கரம்பி கண்ணீர் சோர்ந்த அன்பு கூறும் அடியவர் அப்படின்ற ஒரு பிரகரணத்துல, அதாவது பூண்ட நாள் சீர்கடலையுள் புகுந்து அப்படின்னு சொல்லி ஆச்சாரியத்திலே ஒரு சூத்திரம். அந்த சூத்திரத்துல சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா, ஆழ்வார் எம்பெருமானார் போன்றவர்கள் எல்லாம் வந்து மேகத்தை ஒத்தவர்கள். அதாவது மேகமானது எப்படி தன்னுடைய காருண்யத்தை தெரிவிக்குமாறு எல்லா இடத்திற்கும் தானே சென்று மழை பொழிகிறதோ, அதே போல காருண்யம் மிக்கவர்கள் நம்மளுடைய ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்திலே, முதலாழ்வார்களுடைய நாம நிர்தேசம் பண்ணக்கூடிய காலத்திலே அன்பு கூறும் அடியவர் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு வாக்கியத்தை ஆச்சாரியத்துல காட்டுகிறார் அழியமணவாள பெருமாள் நாயனார். அன்பு கூறும் அடியவர்ன்றது திருக்கோவலூர் பாசுரத்திலே மஞ்சாடு வரை எழும்னு சொல்லக்கூடிய பதிகத்திலே வரக்கூடியது. ஆங்கரும்பி கண்ணீர் சோர்ந்து அன்பு கூறும் அடியவர் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வருது. அன்பு கூறும் அடியவர்ன்றதுக்கு மாமணிகள் தன்னுடைய வியாக்கியானத்தாலே முதலாழ்வார்கள் என்று நாம நிர்தேசம் பண்ணார். அன்பு கூறும் அடியவர்கள்னா வேற யாரும் கிடையாது, பொய்கை ஆழ்வார், புதத்தாழ்வார், பேயாழ்வார் அப்படின்னு தெரிவித்தார். அதை கொண்டு காஞ்சி பிரஜாபகரம் சுவாமி என்ன பண்ணார் அப்படின்னா, அதை கொஞ்சம் இன்னும் விவரணமாக தெரிவிக்க வேண்டும், இந்த இடத்துல இன்னும் கருத்து அதிகமாக இருக்கு, அதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்படியாய் ஆங்கரம்பி கண்ணீர் சோர்ந்து அன்பு கூறும் அடியவர் அப்படின்றத முழு பதத்தை அப்படியே எடுத்துக்கணும், அந்த வாக்கியத்தை எடுத்துக்கணும். அதை 3ஆக பிரித்து கொள்ள வேண்டும். அதை எடுத்துட்டோம்னா அடியவர் அப்படின்னு சொல்லக்கூடியது சரியா கேட்கறதா மைக்க? அடியவர் அப்படின்னு சொல்ல அடியவர், அன்பு கூறும் அடியவர், ஆங்கரம்பி கண்ணீர் சோர்ந்து அன்பு கூறும் அடியவர்னு 3ஆக அதை பிரித்து கொள்ள வேண்டும். அப்போ அதுல என்னன்னா, அடியவர் அப்படின்னு சொல்றது யார் அப்படின்னா பேயாழ்வாரைத்தான் தெரிவிக்கிறார் அப்படின்னு சொன்னார். எதனால பேயாழ்வாரை தெரிவிக்கிறான்னா, பேயாழ்வார்களுடைய 3ஆம் திருவந்தாதியில தொட்ட இடங்களிலெல்லாம் திருவடியினுடைய பிரஸ்தாபம் காணப்படுகிறது. என்னன்னா, ஒரு திவ்ய பிரபந்தத்தை, ஒரு நிர்தேசத்துல சொல்லப்பட்ட விஷயம், எந்த ஒரு கிரந்தத்திலையும் வந்து சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, எப்படி அந்த லட்சணம் சொல்லுவாருன்னா, ஆதி மத்திய அவசானம். அதாவது முதல்ல சொல்லப்பட்டிருக்கணும் ஒரு விஷயம், மத்தியத்துல சொல்லப்பட்டிருக்கணும், அவசானம் சொல்லக்கூடிய கடைசியில சொல்லப்பட்டிருக்க வேண்டும். அப்போடைய திருவடியின் பிரஸ்தாவத்தை, திருவடியின் பெருமையை தெரிவிக்கத்தாக இந்த 3ஆம் திருவந்தாதி ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி பல இடங்கள்ல அதை எடுத்து பாசுரங்களை எடுத்து காட்டுகிறார் காஞ்சி சுவாமி இடத்துல. இவர் எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா,
திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் முதல் பாசுரத்துல எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை நான் கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படிப்பட்ட திவ்யமங்கல விக்கிரகத்திலே தமக்கு தாரக போஷக போக்கியமாய் இருக்கக்கூடியது அந்த எம்பெருமானுடைய திருவடிதான் அப்படின்றத அந்த முதல் மத்தியம் கடைசி என்று சொல்லக்கூடிய 3 இடங்களிலும் காட்டுகிறார். ஆரம்பிக்கூடியான ரெண்டாவது பாசுரம் இன்னே கடல் கண்டேன் 7 பிறப்பும் யான் அறுத்தேன் அப்படின்னு 2வது பாசுரத்திலேயே காட்டுகிறார். ஆனால் அதுக்கப்புறம் நடுவில் பார்த்தா ஒரு 40லேருந்து 60 மத்தியமா இருக்கக்கூடியதுல பல பாசுரங்கள்ல காட்டுற பைம்பொன் முடியான் அடியனைக்கே பூரித்தென் நெஞ்சே புரி என்றும் முயன்னு தொழிலெஞ்சே மூரிநீர் வேலை தன்னலங்கள் மாலையான் தாள் என்றும் அந்த பாசுரத்தை முடிக்கிறார். புலிந்த கழியான் கடலே திரள்தன் மேல் கண்டாய் தெளி வாழும் வகை அறிந்தேன் எங்கள் பெருமான் அடிசேரக்கத்துன்னு மத்தியத்துல ஒரு 4-5 பாசுரத்தை 40லேருந்து 60க்குள்ள இருக்கக்கூடிய பாசுரங்கள்ல பல இடங்கள்ல அந்த திருவடியினுடைய பிரஸ்தாபத்தை காட்டுகிறார். அதே மாதிரி கடைசியில சொல்லும் போது நம்முடைய அட்டபயகரத்து பெருமானை குறித்து தான் அந்த இதை பாடுறார். தொட்டப்படையட்டும் தோலாத வெண்ணியான் அட்டபயகரத்தான் அஞ்ஞான் குட்டத்து கோள் முதலை துஞ்ச குறித்திரிந்த சக்கரத்தான் தாழ் முதலே நங்கட்கு சார்பு. அப்போ இவர் அடியார், இவருக்கு போஷகமா எல்லாமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் திருவடியே அப்படின்னு காட்டுறதுக்கு என்ன பண்ணார்னா தன்னுடைய திவ்ய பிரபந்த முகேன அதையெல்லாம் தெரிவித்தார் என்று காட்டுகிறார். அதுக்கு மேலே அன்பு கூறும் அடியவர், ஆங்கருப்பி கண்ணீர் சோர்ந்து அன்பு கூறும் அடியவர், அடியவர் முடிஞ்சு போச்சு. அன்பு கூறும் அடியவர் அப்படின்னா பூதத்தாழ்வாரை தெரிவிக்கிறார். இவர் எப்படி எதனால் அன்பு கூறும் அடியவர் அப்படின்னா ஆரம்பிக்கக்கூடிய காலத்திலேயே அன்பே தகடியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியான அன்புலேயே தான் ஆரம்பித்தார். அதுக்கு மேல கடைசியில முடிக்கக்கூடிய காலத்துல எப்படி முடிக்கிறான்னா எந்த அளவன்னால் யானுடைய அன்பு அப்படின்னு அவசானத்துல கடைசியில இதே மாதிரி அவர் முடிக்கிறார் என்று காட்டுகிறார்கள். அப்போ அன்பையே ஆரம்பித்து அன்பிலே முடித்ததுனாலே இவர் அன்பு கூறும் அடியவர். ஆங்கரம்பி கண்ணீர் சோர்ந்த அன்பு கூறும் அடியவர். கண்ணீரோட கூறக்கூடியவர் யார் அப்படின்னா பொய்கை ஆழ்வார் தான், நம்ம ஊர்ல இருக்கக்கூடியவர் தான். ஏன்னா காஞ்சிபுரத்துக்காரால் எப்பவுமே கொஞ்சம் எமோஷனல் அப்படின்னு சொல்லுவா. அதே மாதிரி அதுக்கு அந்த லட்சணத்துக்கு விதிவிலக்கு இல்லாத பொய்கை ஆழ்வார் தொடக்கமாக இவ்விடத்துல இருக்கக்கூடிய அவர் எப்படி நான் பழுதைய பலபகலும் போயினவென்று அஞ்சி எழுதேன் அரவண மேல் கண்டு தொழுதேன் என்று சொல்லும்படியாக கண்ணீர் விட்டு பல காலம் உன்னை தொழுதாந்து இருந்துட்டேனே அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அது எவ்வளவு தூரம் உண்மை அப்படின்னு சொல்ல முடியாது. அன்னு கருவரங்கத்துள் கிடந்து கை தொழுதேன் கண்டேன் அப்படின்னு நான் அந்த அவர் அயோனிஜனாக பிறந்தாலும் அந்த புஷ்பத்திலே ஒரு கர்ப்பத்திலே இருந்த காலத்திலேயே நான் கருவரங்கத்துள் கிடந்து அன்னு கருவரங்கத்துள் கிடந்து கை தொழுதேன் கண்டேன் என்று தெரிவிக்கிறார். எக்கோ அடிக்கிறதா? எக்கோ ஏதோ அடிக்கிறதா? சரி, சரியா இருந்தது. இப்போ இதுதான் காட்ட வந்த விஷயம். அந்த இடத்துல என்ன அப்படின்னா இந்த முதலாழ்வார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்திலே அவர்கள் தான் அப்படின்ற மாமுனிகளுடைய கருத்தை இன்னும் வலுச்சரிக்கிறார் காஞ்சிபுரம் சுவாமி இந்த இடத்துல. இது எந்த இடத்துல விட்டோம்னா அந்தமிழால் நற்கலைகள் ஆய்ந்துரைத்த ஆழ்வார்கள் அந்த பாசுரத்தை தான் பார்த்துருந்தோம். பார்க்கக்கூடிய காலத்திலே ஆழ்வார்கள் எதற்காக இந்த உலகத்திலே திருவவதாரம் செய்தார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்திலே அந்த தமிழால் நற்கலைகள் ஆய்ந்துரைத்த ஆழ்வார்கள் அவர்களுடைய அவதார பிரயோஜனம் என்னன்னா அதாவது சம்ஸ்கிருத வேதத்தை திராவிட வேதமாக ஆக்கி அதனுடைய அர்த்தங்களை அதிலே புதித்து நமக்கு அளித்தார்கள். அதுதான் இவர்களுடைய அவதார பிரயோஜனம். அப்படி சொல்லக்கூடிய காலத்திலே அந்த சம்ஸ்கிருத வேதத்துக்கும் திராவிட வேதத்துக்கும் இருக்கக்கூடிய வியாவிருத்தி அந்த வித்தியாசங்கள் என்ன அப்படின்றத தெரிவிக்கிறார். இப்போ சம்ஸ்கிருத வேதமானது எப்படி இருக்கு அப்படின்னா சம்ஸ்கிருத பாஷையில இருக்கு. அந்த பாஷையானது கொஞ்சம் கடினமாக இருக்கிறதுனால, கடினம்னா அதுக்கு இருக்கக்கூடிய இலக்கண விதிகள், அந்த விதிகள் எல்லாம் அந்த பாஷையை ரொம்ப ஸ்திரப்படுத்தி இருப்பதனாலே அதை அறிந்து கொள்வதற்கு சிரமமாக இருக்கிறது. ஆனால் சம்ஸ்கிருத ரூபமா இருக்கிறத கொஞ்சம் அதை அறிந்து கொள்வது கிளிஷ்டம் என்று தெரிவிக்கிறார். ஆனால் அதுக்கு மேல சொல்ல வந்த விஷயம் என்னன்னா அந்த சம்ஸ்கிருத வேதத்துக்கு அதிகிருதாதிகாரம் என்று சொல்லக்கூடிய அதிகாரிகள் இன்னவர் தான் அப்படின்னு நிர்மாணம் பண்ணி இருப்பதனாலே அனைவருக்கும் அனுபவிக்கக்கூடிய ஒரு பதார்த்தமாக அது இல்லை. அதுலயும் ஒரு கிளிஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. அதுக்கு மேல அந்த சம்ஸ்கிருத வேதமானது எப்படி இருக்கு அப்படின்னா கர்மகாண்டம் என்றும் பிரம்மகாண்டம் என்றும் சொல்லப்படியா 2 காண்டங்களிலே அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட என்னுடைய அர்த்தம் வேதத்துக்கு மறைன்னு ஒரு பொருள் உண்டு.
ஆ ஆமா. ஆ அது அந்த மறைன்னு சொல்ற பேரினாலே வேதமானது என்ன பண்றது, அனுகூலருக்கு தன்னுடைய பொருளை காட்டியும் பிரதிகூலருக்கு தன்னுடைய பொருளை மறைத்தும் வைக்கிறது அந்த மறை அப்படின்னு சொல்லும்படியா இருக்கு. ஆனால் பெரிய பெரிய மகான்கள் போல வேதாந்தாச்சாரியர் இருக்கவர்களே என்ன சொல்றார், இதை கொண்டுதான் நாங்கள் தெளியாத மறைநிலங்கள் தெளிய ஓதி தெளிவில்லா மறைநிலங்கள் தெளிகின்றோமே அப்படின்னு சொல்லும்படியாய் இந்த திவ்ய பிரபந்தத்தை கொண்டுதான், இதனுடைய பெருமையை கொண்டுதான் அதை அறிகிறோம். பாஷ்யக்காரர் இது கொண்டு சூத்திர வாக்கியங்கள் ஒருங்க விடுவர் போன்ற சூத்திரங்களாலே காட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வேத வேதாந்தங்களுக்கு பொருள் நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னா அது ஆழ்வார்களுடைய அருளி செயல்களை கொண்டே நாம் நிரூபணம் பண்ணுகிறோம். அதனால நற்கலைகள் அப்படின்னு சொன்னா அதுக்கு 3 விஷயம். அது சரளமாக எளிமையாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, அது சர்வருக்கும் அதிகரிக்கும்படியான ஒரு அதிகாரத்தை கொடுக்கக்கூடியதா இருக்க வேண்டும். அதுல எல்லா கருத்துக்களும் புதிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்படியா எல்லாம் இருக்கும்படியாய் அது ஆழ்வார்களாலே அருளி செய்யப்பட்டது. அது எப்படி கலைகள்னு சொல்லக்கூடிய காலத்திலே வேதம்னு சொல்ற கலைகளும் வேதமும் நீதி நூலும் என்று சொல்லக்கூடிய காலத்திலே இந்த வேதாந்தங்களை கலைகள் என்று காட்டுகிறார்கள். அதே போல இந்த ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தமும் அந்த வேத சாமியம் பொருந்தியது. அதனால இந்த இடத்துல அந்த விழால் நற்கலைகள் என்று காட்டுகிறார்கள். அழகிய தமிழாலே நற்கலைகள் என்று சொல்லக்கூடிய வேதத்துக்கு சமமான திராவிட வேத சாகரத்தை இவர்கள் நிர்மாணம் செய்தார்கள். அப்படிப்பட்ட வேதாந்த சார அர்த்தங்களை எல்லாம் இதிலே புதித்து இது பண்றார். இப்படிப்பட்ட ஆழ்வார்கள் இந்த உலகத்திலே வந்ததன் காரணம் என்ன அப்படின்னா, இவ்விடத்திலே இருக்கக்கூடிய அஜ்ஞானாந்தகாரம் என்று சொல்கிற அஜ்ஞானம் ஆகிய இருட்டை நீட்பதற்காகவே இந்த உலகத்திலே அவர்கள் வந்துதித்தார்கள். அதாவது தெளிவிசும்பு திருநாடு என்று சொல்லக்கூடிய பரமபதம், அவ்விடத்திலே இருக்கக்கூடிய நித்திய சூரியர்களாகட்டும் முக்தாத்மாக்களாகட்டும் சிறிதும் லவலேசமும் அஜ்ஞானம் இல்லாதவராய் இருக்கிறார்கள். ஆனால் நம்மாழ்வாரே தெரிவிக்கிறார், இருள் திறமா ஞானத்துள் இனிப்பிறவி யான் வேண்டேன் என்று சொல்லும்படியாய் இந்த இருள் திறமா ஞானம்னு சொல்லக்கூடியது இவ்விடத்திலே இருக்கக்கூடிய சேதனர்களுடைய அஜ்ஞானத்தை பறைசாற்றுவதாய் இருக்கிறது. அதனால அப்படிப்பட்ட அஜ்ஞானத்தை நீக்குவதே ஒரு காரணமாக ஆழ்வார்கள் தங்களுடைய அருளி செயல்களை அருளி செய்தார்கள் என்றெல்லாம் காட்டுகிறார். அதை எங்க போய் முடிச்சோம் அப்படின்னா, அதுக்கு மேல கடைசியா முடிக்கக்கூடிய காலத்திலே பின்னி உலகினில் பேருருள் என்னும்படி இவ்வூதி தமசப்த பாஷ்யமான பிரகிருதி காரியமாயிரே இருப்பது. அதாவது பெரியாழ்வார் சொல்றது, வேதங்கள் எல்லாம் இந்த உலகத்திலே மறைந்து போன காலத்திலே ஒரு பெரிய இருள் தமசாகிய இருட்டு இந்த உலகத்தையே இந்த பூமண்டலத்தையே மூடிக்கொண்டிருந்தது. பின்னி உலகினில் பேருருள் நீங்க அன்று அன்னமதானே அச்சோ அச்சோ என்று சொல்லும்படியா எம்பெருமான் தன்னுடைய இயற்கையான கருணையான சுபாவத்தினாலே அந்த வேதங்களை மீட்டு கொடுத்தான். அதனால திருப்பி இந்த உலகத்திலே அந்த வேதம் தழைத்தோங்கியது. அதனால் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அஜ்ஞானாந்தகாரம் விலகியது அப்படின்னு சொல்லக்கூடியதா அந்த இடத்துல முடிச்சார். பிரகிருதி காரியமாயிரே இருப்பது இந்த தமசப்த வாக்கியம்னு சொல்லக்கூடியது. பிரகிருதினா ஒரு பெரிய மூல பிரகிருதியா இருக்கக்கூடியது, ஒரு பெரிய தமசு. அதெல்லாம் எல்லா விதமான பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையால இருந்தது. அதனால அதுல என்ன இருக்கு, சுவாபாவிகமாகவே அதுல அந்த அஜ்ஞானாந்தகாரம்னு சொல்லக்கூடிய இருட்டு மண்டி கிடக்கக்கூடியது. அதுக்கு மேல தெரிவிக்கிறார், ஆகையால் இன்னைக்கு ஆரம்பிக்க வேண்டியதுன்னா, ஆகையால் இங்குள்ளார் பகவத் ஸ்வரூப திரோதா நகரியான அழுக்குடம்பை பரிகிரகித்து அறிவிலா மனுஷர் என்னும்படி அக்ஞராய் இருப்பார்கள். அதனால இந்த பிரகிருதி மண்டலம் தமசாலே ஒரு இருட்டாலே மூடி இருக்கிறது அப்படின்றத பல உதாரணங்களால் மேலே காட்டிட்டார். அதனால இங்க இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்குன்னா, பகவத் ஸ்வரூப திரோதா நகரி, பகவத் ஸ்வரூபத்தை மறைக்கக்கூடிய ஒரு திரை போல திரோதா நகரியான அழுக்குடம்பை பரிகிரகிக்கிறார்கள். அதாவது என்னன்னா, பொய்நின்ன ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ன நேர்மை இனியாமுறாமை அப்படின்னு ஆழ்வார் தெரிவித்தார் இல்லையா. அதை போல என்ன ஆறுது, பகவத் ஸ்வரூபத்தை மறைக்கக்கூடியதா இந்த தேகமானது இதுல இருக்கக்கூடியதை இந்த தேகத்தை இழுத்து செல்லக்கூடிய இந்திரியங்களானது பகவத் ஸ்வரூபத்தை மறைக்கக்கூடிய ஒரு திரை போலே இருக்கிறது. அதனால என்ன பண்றாருன்னா, இந்த அழுக்குடம்பை தரித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பரிகிரகிகளா இதே ரொம்ப பெரிய இதுவா நினைக்கிறார்கள் இந்த தேகத்தையே. ஆனால் என்ன பண்றோம், அப்படிப்பட்டவர்கள் எப்படி இருக்காங்கன்னா, அறிவிலா மனுஷர். திருமாலத்தில் அறிவிலா மனுஷர் எல்லாம் அரங்குமென் அழைப்பராகில் பொறியுள் வாழ் நரகம் எல்லாம் புல்லெழுந்தொழி மன்னேர் பாடுறார் இல்லையா. அப்போ அறிவிலா மனுஷர் இப்படிப்பட்ட இந்த அழுக்குடம்பை பரிகிரகிக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னா அறிவிலா மனுஷர்கள்.
இப்ப காட்ட வந்த விஷயம் என்ன? அறிவிலா மனுஷர் என்னும்படி அக்யராய் இருப்பர்கள். இப்போ இவர்கள் இத இந்த தேகத்தையே இது எல்லாமாக நினைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அறிவிலா மனுஷர்கள். அவர் எப்போ அறுவுடைய மனுஷர்கள் ஆவார்கள் அப்படின்னா, அரங்கம் என் அழைப்பராகில் இல்ல ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி என்று சொல்லக்கூடிய காலத்திலே அவர்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த அழுக்குடம்பானது போய் என்ன பண்ணுவான், எம்பெருமானுடைய திவ்ய கடாட்சம் ஏற்பட்டது. ஆழ்வார் ஆச்சாரனுடைய திவ்ய கடாட்சத்தினாலே அவர்கள் அறிவிலா மனுஷர்கள் இருந்து அறுவடை மனுஷர்கள் ஆவார்கள் அப்படின்னு தான் அர்த்தம் கொள்ளணும். இவர்களுக்கே வெளிச்சிரிப்பு வேண்டி இருப்பது. அதனால இவர்கள் அறிவிலா மனுஷர்களாக இருக்கிறார்களே, அழுக்குடும்பை பரிகிரகத்தினாலே இவர்களுக்கு என்ன தெரியணும்? வெளிச்செரிப்பு. வெளிச்செரிப்புனா தெளிவு வேண்டி இருக்கிற, தெளிவுனா அந்த ஞானம் ஏற்பட வேண்டும் என்று காட்டுகிறார்கள். அந்தகார அபிபூதற்கிறே ஆதித்யாதி தேஜஸ்கள் அபேட்சிதமாயிருக்கும். அதாவது அந்தகார அபிபூதர் அப்படின்னா இருளாலே பீடிக்கப்பட்டவர். அந்தகாரம்னா இருட்டு, அபிபூதர்னா அதால இருட்டாலே அந்த அஜ்ஞானம் ஆகிற இருட்டாலே பீடிக்கப்பட்டவருக்கு எப்படி இருக்குன்னா, அவர்களுக்கு என்ன தேவை அப்படின்னா ஆதித்யாதி தேஜஸ்கள் அபேட்சிதமாய் இருக்கும். அத்தாலே இந்த அவர் ஆதித்யாதி தேஜஸ்கள்னா சூரியன் போல ரொம்ப தேஜஸ் பதார்த்தங்கள், சூரியன் விளக்குகள் போல தேஜஸ் பதார்த்தங்கள் அவர்களுக்கு அபேட்சம் தேவையா இருக்கும். அத்தாலே இந்த உலகில் இருள் நீங்க வந்துதைத்த. அப்போ அந்த காலத்தை நீக்கணும்னா இவர்கள் எப்படி வந்துதைத்தார்கள்? உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வெளியில இருக்கக்கூடியதில்ல, பாக்கியமா இருக்கக்கூடியதில்ல, அந்தராத்மாவா இருக்கக்கூடிய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இருளை நீக்க வேண்டும். அப்படின்னா இவர்கள் எப்படி இந்த உலகில் இருள் நீங்க வந்துதைத்த, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்தராத்மாவில் அந்தரமா இருக்கக்கூடிய இருள் நீங்கணும்னா அதுக்காக இந்த ஆழ்வார்கள் இவ்வுலகத்திலே அவதரித்தார்கள். இந்த உலகில் போக்கும் போது இந்த உலகிகளை போக்கும் போது இவ்வாதித்யாதிகள் வேண்டாவோ. அதாவது இந்த உலகத்தின் இருளை போக்கும் போது இந்த ஆதித்யாதிகள் வேண்டாவோ. இப்ப யார சொல்றாருன்னா, நிஜமான ஆதித்யன்னா சூரியன், நிஜமான சூரியனை சொல்லுது இந்த இடத்துல. இவர் ஆதித்யன்னு சொல்றது இந்த இடத்துல இருள்னு சொல்லக்கூடியது அஜ்ஞானாந்தகாரம். அப்போ அதுக்கு ஆதித்யனாய், அந்த இருளை போக்கக்கூடிய ஆதித்யனாய் சூரியனாய் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆழ்வார்கள் என்று காட்டுகிறார். வந்தே பராங்குஷாதித்யம், வந்தே பராங்குஷ ஆதித்யம், வந்தே அந்த பராங்குஷராகிய ஆதித்யனை சூரியனை வணங்குகிறேன் என்று சொல்லுகிறார். அது ஏதோ முக்தகத்துல இருக்குன்னு சொல்லுகிறார்கள். யத்கோ சஹஸ்ரம் அபஹந்தி தமாம்சி பும்சாம் நாராயணோ வசதியத்திர சசங்க சக்கரஹா என்மண்டலம் ஸ்ருதிகதம் பிரணமந்தி விப்ராஹா தஸ்மை நமோ வகுளபூஷண பாஸ்கராயான்னு பராங்குசாஷ்டகத்திலே ஒரு ஸ்லோகத்தை காட்டுகிறார்கள். பராங்குசாஷ்டகம்னு சொல்லக்கூடியது பல பல ஆச்சாரியர்களுடைய ஸ்லோகத்தை எடுத்து ஒரு கோத்த ஒரு முத்து. இப்போ இந்த ஸ்லோகத்தினால காட்ட வந்த விஷயம் என்ன? வகுளபூஷண பாஸ்கராயா, நம்மாழ்வாரே ஒரு சூரியனாக தெரிவிக்கிறார் என்று காட்டுகிறார். வகுளபூஷணம்னா மகிழ்மாலை அறிந்தவர், மகிழ்மாலை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட பாஸ்கரன் என்று தெரிவிக்கிறார். அப்படி என்ன இதுல காட்ட வந்த விஷயம் என்ன இந்த இடத்துல அப்படின்னா, எப்படி என்ன சொல்றது, நம்மாழ்வார் ஒரு சூரியனாக இருக்கிறார். நம்மாழ்வார போல சூரியன் எங்கேயுமே காண கிடைக்கல, யாருமே அப்படிப்பட்ட சூரியர்கள் இங்கே உதிக்கலே என்று காட்டுகிறார்கள். ஒரே நிமிஷம். ஆச்சாரியத்திலே ஒரு சூழ்நிலை எடுத்து காட்டுறார். ஆதித்ய ராம திவாகர அச்சுத பானுக்களுக்கு போகாத உள்ளிருள் நீங்கி சோஷியாத பிறவிக்கடல் வற்றி விகசியாத போதில் கமலமலர்ந்தது வகுளபூஷண பாஸ்கரோதயத்திலே. ரெண்டு விஷயத்தையும் பாவம். இப்போ இது ஏற்கனவே ஒரு ஸ்லோகத்தை சொன்னேன், எத்கோ சகஸ்ரம் அபவந்தி தமாம்சி பும்சாம் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை சொன்னேன் இல்லையா? அதுல காட்ட வந்த விஷயம் வகுளபூஷண பாஸ்கரர், நம்மாழ்வாரே ஒரு சூரியன் இந்த உலகத்துக்கு காட்டுகிறார்கள். அப்போ எதனால நம்மாழ்வார் சூரியன் அப்படின்னா, சூரியன்னு சொல்லக்கூடியது சாதாரணமா நம்ம கண்ணு அனுதினமும் உதிக்கக்கூடிய சூரியனானவன் என்ன பண்றான்? புறவிருளை போக்கக்கூடியவனாய் இருக்கிறான். ஆனால் வகுளபூஷண பாஸ்கரன் சொல்லக்கூடியவன் இல்லை, சடகோபர்னு சொல்லக்கூடிய நம்மாழ்வார் அகையிருளை போக்கக்கூடியவராய் இருக்கிறார் என்று காட்டுகிறார்கள். சூரியனை அனுதினமே அப்பா சந்தியாவந்தனாதி காலங்களிலே சூரியனை வணங்கக்கூடிய காலத்திலே என்ன சொல்றோம்? ஏஎஸ்ஸதா, சவித்ர மண்டல, நாராயண, மத்தியவர்த்தி, சரசியாசனகா, கேயூரவான், மகரகுண்டலவான், கிரீட்டிஹாரி, இரண்யபூ, ரிஜசங்க சக்கரஹா என்றெல்லாம் அவனுக்கு திவ்யாயுத பூஷணங்கள், திவ்யாயுதங்கள் உண்டு, பூஷணங்கள் உண்டு என்றெல்லாம் அவனுக்கு அப்படிப்பட்டவன் சூரிய மண்டலவர்த்தியாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்றான். சூரிய மண்டலத்திலே எம்பெருமான் இருக்கக்கூடியவன் எப்படி இருக்கான் அப்படின்னா,
அவன் இப்படித்தான் இருக்கிறான் அப்படின்னு தெரிவிக்கிறான். இந்த திவ்யாயுதங்களோடையும் திவ்ய பூஷணங்களோடையும் இருக்கக்கூடியவன் அவன் சூரிய மண்டலவர்த்தி என்று தெரிவிக்கிறான். அப்போ அவனை சூரியன் சொல்லுகிறான். அப்படிதான் சூரியனுக்கு லட்சணம் சொல்லக்கூடிய காலத்துல அப்படி லட்சணம் சொல்லுகிறார்கள் இந்த ஸ்லோகத்தினாலே. அப்போ ஆழ்வார் சொல்றார், ஆழ்வார் எப்படி சூரியன் அப்படின்னு கேட்டா, கொண்டல் வண்ணன், சுடர்முடியன், நான்கு தோழன், குனிசாரங்கன், ஒன் சங்கதை வாழ் ஆழியான் ஒருவன் அடியன் உள்ளானே, என்னோட உள்ள இருக்கானே அந்த எம்பெருமான். கொண்டல் வண்ணன், சுடர்முடியன், நான்கு தோழன், குனிசார், எல்லா விசேஷங்களும் பாருங்க. எப்படி கொண்டல் வண்ணன்னா ஒரு மேகத்தை போல உருக்கொண்டவனாய் கொண்டல் வண்ணன், சுடர்முடியன், நல்ல வந்து கேசவான்னு சொல்லும்படியாய் பொருந்திய கேசத்தை உடையவனா, நல்ல பிரசஸ்த கேசத்தை உடையவனாய் இருக்கிறான் கொண்டல் வண்ணன், சுடர்முடியன், நான்கு தோழன், குனிசாரங்கன், அது வந்து வில்லை கையிலே பிடித்துக் கொண்டிருக்கக்கூடியவன். குனிசாரங்கன், நான்கு கொண்டல் வண்ணன், சுடர்முடியன், நான்கு தோழன், குனிசாரங்கன், ஒன் சங்கதை வாழ் ஆழியான் ஒருவன். திவ்யாயுதங்களை எல்லாம் காட்டுறான். ஒருவன் அடியான் உள்ளானே, அப்படிப்பட்டவன் என்னோட உள்ள இருக்கானே அப்படின்னு சொன்னாருன்னா என்ன அர்த்தம்? அந்த அனுதினமும் நம்ம அனுசந்திக்கக்கூடிய சந்தியாவந்தனாதி சமயங்களில் அனுசந்திக்கக்கூடிய மந்திரம் சூரியனுடைய லட்சணத்தை எப்படி சொல்றதோ அதே லட்சணத்தை ஆழ்வாரும் இந்த இடத்துல தன்னுடைய வாக்கு மூலமாகவே தெரிவிக்கிறார். அப்போ என்ன ஆச்சுன்னா, ஆழ்வார் ஒரு சூரியன் அப்படின்றது நிரூபணம் ஆகிறது இந்த ஸ்லோகத்தாலே என்று காட்டுகிறார்கள். அதுபோல இதே இதுல என்ன பண்றார், ஆதித்ய ராம திவாகர அச்சுத பானுக்களுக்கு போகாத உள்ளிருள் நீங்கி சோஷியாத பிறவிக்கடல் வற்றி விகசியாத போதில் கமல மலர்ந்தது வகுளபூஷண பாஸ்கரோதயத்திலே. மூன்று விஷயங்கள் இதுல வந்து காட்டுறார். ஒரு ஆதித்யன்னு சொல்லக்கூடியவன் சூரியன், ராமன் சொல்லக்கூடியவன் ராமன் நம்ம சக்கரவர்த்தி திருமகன், அதுக்கு மேல கண்ணன் எம்பெருமான். இந்த மூணு பேர் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்கிறார். ஆதித்யன் உதிக்கிறான், அனுதினம் உதிக்கிறான். அப்ப என்ன ஆகுதுன்னா அது புறவிருள் தான் நீங்குகிறது. இப்போ ராமன் சொல்லக்கூடியவன் என்ன பண்றான், தன்னிடத்திலே பலவிதமான சஸ்திரங்களை எல்லாம் கொண்டவனாக இருக்கிறான். அதாவது சஸ்திரங்கள்னா ஆயுதங்களை கொண்டவனாக இருக்கிறான். அந்த ஆயுதங்களினால என்ன நமக்கு பிரயோஜனம் அப்படின்னா, சத்ருக்களை ஆகிய சமுத்திரத்தை ஒழிக்கிறான், சத்ருக்களையே ஒழிக்கிறான், அப்படியே சோஷியாத பிறகு வந்து பண்றான். ஆனால் சம்சாரத்தை ஒழிக்கிறான், சம்சாரத்தை ஒழிக்கிறான். கண்ணன்னு சொல்லக்கூடியவன் என்ன பண்றான், தேவகி பூர்வ சந்தியாயாம் ஆவிர்பூதம் மகாத்மனகா என்று சொல்லும்படி இந்த ஜெகத் பத்மம்னு சொல்லக்கூடிய இந்த ஜெகத் ஆகிய தாமரையை மலரச் செய்கிறான் கண்ணன் தன்னுடைய அவதாரத்தாலே. ஆனால் ஹிருதய புண்டரீகத்தை மலரச் செய்கிறான்னா அவன் மலரச் செய்யவில்லை. அப்போ ஆழ்வாருடைய இது எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த அஜ்ஞானம் அப்படின்றதை போக்கக்கூடியதாய் ஆழ்வார் வந்து ஒரு வகுளபூஷண பாஸ்கரோதயராய் இருக்கிறாய். ராமன் என்ன பண்றான், வந்து தன்னுடைய சரங்களாலே தன்னுடைய அஸ்திரங்களாலே இந்த உலகத்தினுடைய சத்துருக்களை ஒழிக்கிறான். ஆனால் என்ன பண்றான், சம்சாரமாகிற சத்துருக்களை வந்து சோஷிக்கிறான். அதாவது சத்ருவாகிய கடலை சமுத்திரத்தை ஒழிக்கிறான். ஆனால் சம்சார கடலை ஒழிக்கிறான்னா சம்சார கடலை ஒழிக்கவில்லை. அதுக்கு மேல் கண்ணன்னு சொல்லக்கூடியவன் இந்த பூமியாக ஜெகத்தாகிய தாமரையை மலரச் செய்கிறான். ஆனால் அந்த சேதனர்களுடைய ஹிருதய புண்டரீகத்தை மலரச் செய்வது எதுன்னா ஆழ்வார்களுடைய இதய சூக்திகள் தான் என்றெல்லாம் காட்டுகிறார். தாலே இந்த உலகில் நீங்க வந்துதித்த இந்த உலகிலை போக்கும் இவ்வாதித்யாதிகள் வேண்டாவோ என்ன வந்தே பராங்குசாதித்யம் என்றும். அது மட்டும் இல்ல, சொல்றார் கலையாமி கலித்வம்சம் கபீம்லோக திவாகரம். எங்க நம்மாழ்வார் மட்டும் சூரியன் இல்லை, திருமங்கை ஆழ்வாரும் இன்னொரு சூரியன் இருக்கார். சாதாரணமா வந்து ரெண்டு சூரியன் அப்படின்னு ஒண்ணு உண்டா அப்படின்னா உலகத்துல கிடையவே கிடையாது. அதாவது சில பேர் கேட்கும் போது சொல்லுவா, காஞ்சி சுவாமியிட வர வந்து கேட்டாங்க ஒரு சமயத்துல வந்து, ஆள வந்தாரு எம்பெருமானாரும் ஏன் ஒருத்தர் சந்திச்சுக்கவே இல்லை, நேருக்கு நேரம் சந்திச்சு வார்த்தை ஆடக்கூடிய ஒரு இது இல்லையே. இவர் என்ன சொல்றாரு, எப்பதாம்பூர் ஹத்தியான வித்வஸ்தா சேஷ கல்மஷா வஸ்துதாம் உபயாதோகம் யாமுனேயம் நமாமிதம்னு ஆள வந்தாருக்கு எம்பெருமானாரிலே தனியன் சமர்ப்பிக்கப்பட்டது. சொல்றாரு, அவஸ்துவா இருந்த எம்பெருமானார் சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா, அனைத்துலகம் வாழ பிறந்த எதிராசம்னு சொல்லக்கூடியவர் சொல்றார், ஆளவந்தாருடைய ஒரு இன்னொருளாலே தான் வஸ்துவாக அவருடைய ஞாபத்தை வந்து தியானம் செய்ததனாலே தான் அவஸ்துவாய் இருந்தவன் நான் வஸ்துவானேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அன்பு பொருந்தவராய் இருந்தார். காலம் பார்த்தா ரெண்டு பேருக்கும் சமமான காலமாகத்தான் இருந்திருக்கு ஏறத்தாழ். அவர் பெரியவராய் வந்தார், இருந்தா கூட இவர் வாழ்ந்த காலத்திலே அவரும் வாழ்ந்திருந்தார், கான்டெம்பரரி அப்படின்னு சொல்லும்படியாய். அப்போ இருக்கக்கூடிய காலத்துல ஆளவந்தாருடைய கட்டாட்சம் விருக்கப்பட்டது. அவர் வந்து என்ன சொல்றது, நேரடியா அவருடைய கிருபைக்கு ஆளாகனாலும் என்ன சொல்றது, ஒரு மறைமுகமான கிருபை இவர் திறத்திலே வந்து சேர்ந்தது. ஆளவந்தாருடைய கிருபை எம்பெருமானாருக்கு வந்து சேர்ந்தது. ஆனால் ஒருத்தர் சந்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துல
ரெண்டு பேரும் என்ன சொன்னா, ஒரு ஆதித்யன் சூரியன், ரெண்டு சூரியர்கள் ஒன்னா இருக்கக்கூடிய அந்த உலகத்துல அது வந்து இல்பொருள் இல்லாத பொருளை வந்து எப்படி சொல்ல முடியும்? அதனால ஒரு சமயத்து ஒரு சூரியன் தான் இருக்கணும், அதனால சந்திக்கலன்னு சொன்னாருன்னு சொல்லுவாரு. அது போல இந்த இடத்துல சொல்றாரு, இல்ல இல்ல, இந்த உலகத்துக்கு எப்படின்னா நம்மாழ்வார் ரகுலபூஷணராகிய ஒரு சூரியன் கிடையாது, அதுக்கு மேல ரெண்டு சூரியன் எங்க இடத்துல இருக்கிறார் என்று தெரிவிக்கிறார். கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம். திருமங்கி ஆழ்வாருடைய தனியன் எப்படி இருக்க ஆரம்பிக்கக்கூடிய காலத்திலே கலையாமி கலித்வம்சம், இந்த கலையினுடைய தோஷத்தை எல்லாம் அடித்து நொறுக்கக்கூடியவராய் ஒருத்தர் இருக்கக்கூடிய அவர் யாருன்னா கவிம்லோக திவாகரம், தன்னுடைய வந்து ஸ்ரீசூக்திகளாலே இந்த உலகத்தினுடைய அஞ்ஞானத்தை போக்கக்கூடியவராய் இருக்கக்கூடியவர் அவர் தான் வந்து திருமங்கை ஆழ்வார் என்று காட்டுகிறார்கள் என்றும். அப்புறம் என்ன பண்ற, ராமானுஜ திவாகரஹா புண்ணியாம்போஜ விகாசாய பாபத்வாந்த க்ஷயாயச்சா ஸ்ரீமான் ஆவிரபூத் பூமோ ராமானுஜ திவாகரஹா வந்து எதிராசர் சுவாமி எம்பெருமானார் ஒரு சூரியன் என்று காட்டுகிறார்கள். அது எப்படி அப்படின்னா புண்ணியாம்போஜ விகாசாய, அதாவது புண்ணியம்னு சொல்லக்கூடிய வந்து ஒரு தாமரை, புண்ணியாம்போஜ விகாசாய புண்ணியமாகிற தாமரை, ராமானுஜன் என்னும் புண்ணியனேன்னு சொல்ல முடியாது, அந்த புண்ணியமாகிற தாமரை மலர்ந்து பாபங்கள் எல்லாம் நம்முடைய பாபங்கள் எல்லாம் ஷபிக்கும், அதாவது சயமடையும் முடியாது, அதெல்லாம் நலிந்து அதாவது தீர்ந்து போகும்படியாக வந்து உதித்த சூரியன் யார் அப்படின்னா அவர் ராமானுஜர் தான் என்று காட்டுகிறார்கள். என்று சொல்லப்படுகிற பராங்ச பரகால எதிவராதிகளுடைய உதயத்திலே ஆய்த்து என்று தெரிவிக்கிறார். எதிராதிகள் அந்த ஆதிசப்தத்தால என்ன சொல்றாங்கன்னா, இவர்கள் மூன்று பேரும் சூரியன், இவர்கள் மூன்று பேரும் சூரியன் கிடையாது, இவர்களுக்கு பிற்பட்ட ஆழ்வார் ஆச்சாரியர்களும் சூரியர்கள் தான், இவருக்கு முற்பட்டவர்களும் சூரியர்கள் தான். அதனால எங்க சம்பிரதாயமே எப்படிப்பட்டதுன்னா அஞ்ஞானத்தை போக்க வந்து பல சூரியர்களை உடைத்தாய் இருக்கிறது இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் என்று காட்டுகிறார். பராங்குஷ பரகால எதிவராதிகளுடைய உதயத்திலே ஆய்த்து அஜ்ஞானாத்வாந்த நாசனமும், அவர்களுடைய அந்த திருவவதாரத்துல என்ன ஆச்சு, உதயத்திலே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா அஜ்ஞானாத்வந்த நாசனம், அஜ்ஞானம்னு சொல்லக்கூடிய அந்த இருட்டை, அந்த நாசனம், அந்த உள்ளிருளை அகைவிரலை நீக்க விடுகிறது. அவித்யா தமசு நிகதமானதும், அவித்யான்னு சொல்லக்கூடிய இருளானது தமசமானதுன்னா அது விளக்கப்பட்டது இல்ல ஒழிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். பாபத்வாந்த க்ஷயம் பிறந்ததும், பாபத்வாந்த க்ஷயம் பிறந்ததும் அப்படின்னு சொன்னா பாபம் எல்லாம் வந்து நம்ம விட்டு நீங்கி போனது என்று சொல்லும்படியா இருக்கிறது. விஷ்ணு பக்தார்க்க சந்நிதியிலே, அதாவது விஷ்ணு பக்த அர்க்கம் அப்படின்னு சொன்னா சூரியன் அர்த்தம். நேற்றுக்கே கூட ஒரு இது பார்த்தோம், ஒரு பாரதத்துல ஒரு இது சொல்லக்கூடிய காலத்தையே அத்தியார்க்கான தீப்தமாய், அந்த அர்க்கம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல நம்ம என்ன பார்த்தோம் அர்த்தம்னா சூரியன் நெருப்பை எல்லாம் கடந்து இருக்கக்கூடியவனாயின்னு ஒரு அர்த்தம் பார்த்தோம் பாரதத்துல ஒரு ஸ்லோகத்தை பார்க்கக்கூடிய காலத்துல. அதே அர்த்தத்தை தான் இந்த இடத்துல காக்கலாம். விஷ்ணு பக்தார்க்க சந்நிதியிலே, விஷ்ணு பக்தார்க்கனா விஷ்ணு பக்தர்களாகிய சூரியனுடைய சந்நிதியிலே, சூரியனுடைய சந்நிதியிலே எங்கும் வியாபித்திருக்கிற இருளானது போவது. அப்படிப்பட்ட ஒரு சங்கமத்திலே அந்த ஆழ்வார் ஆச்சாரியனுடைய வந்து ஒரு சந்நிதியிலே என்ன ஆகுதுன்னா எங்கேயும் வியாபித்திருக்கக்கூடிய இருளானது விட்டு செல்கிறது என்று காட்டுகிறார்கள். இது மற்ற ஆழ்வார்களுக்கும் உபலட்சணம். ஏதோ ரெண்டு மூணு பேரை வந்து பேர் எடுத்துட்டோன்றதுனால வந்து மீதி பேர்லாம் அப்படி கிடையாதா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. இது ஒருத்தரை சொன்னாலே உபலட்சண ரீதியிலே அனைவருக்கும் அனைத்து ஆழ்வார்களுக்கும் இது உபலட்சணம் என்று காட்டுகிறார்கள். வந்துதித்த மாதங்கள் நாள்கள் தன்னை மண்ணுலகோர் தாமரிய ஈதன்னு சொல்லுவோம் யாம் என்று ஆரம்பிக்கிறார். அதுக்கு மேல அதுதானே சொல்லணும்னு வந்தார். அவர்கள் ஆழ்வார்கள் எல்லாம் வந்துதித்த நாள்கள் மாதங்கள் எல்லாம் சொல்லுவோம் அப்படின்னு ஆரம்பிக்கார். அதாவது துவாதச ஆதித்யர்களும் சைத்ராதி மாசங்களிலேயே ஒருவராக சஞ்சரிப்பது. இந்த உலகத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடியவர்கள் ஒரு மாசம்ன்றது மாறிக்கொண்டே இருக்கு. அதனுடைய இது என்ன அப்படின்னு கேட்டா ஆதித்யர்கள் என்ன பண்றார் வந்து 12 பேர்கள் துவாதச ஆதித்யர்கள் இருக்கிறார்கள். ஒரு வாரத்தில் ஒரு ஆதித்யர்கள் ஒரு மாசத்திலே பிரவேசிக்கிறதுனால அது என்ன சொல்றோம், அது 12 மாசமாக இவ்விடத்திலே காண்கிறது இல்லையா அந்த உலகத்திலே. அது எப்படிப்பட்டதுன்னா சைத்ராதி மாசங்களிலேயே ஒருத்தராக சஞ்சரிப்பது. இவர்களும் அப்படியே எப்படி துவாதச ஆதித்யர்கள் வந்து ஒரு இதுல ஒரு மாசத்துல என்ன மாதங்கள் நாள்கள் தானே சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆழ்வார்கள் பிறந்த மாதங்கள் நாள்களை நான் சொல்லுகிறேன் என்று ஆரம்பிக்கிறார். அதனால சொல்றார் எப்படி துவாதச ஆதித்யர்கள் 12 மாசங்களிலே அவர்கள் ஒரு மாசங்களிலே ஒரு ஆதித்யர்கள் பிரவேசிக்கிறார்களோ அதே போல என்ன பண்றான் ஆதித்யானாம் அகம் விஷ்ணுன்னு தெரிவிக்கிறான் கீதையிலே பகவான் எம்பெருமான். துவாதச ஆதித்யர்களே நான் ஒருவனாய் இருக்கிறேன்னு சொல்லும்படியா இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட ஆதித்யர்கள் ஒரு மாசத்திலும் ஒருத்தர் வந்து பிரவேசிக்கிறார் சைத்திர மாசம் தொடக்கமாக இல்லையா. அப்படிப்பட்டவர்கள் என்ன சைத்ராதி மாசங்களிலேயே ஒருவராக சஞ்சரிப்பது, ஒரு மாசத்திலே ஒருவராக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களும் அப்படியே எப்படின்னா ஆழ்வார்களும் அப்படியே தெரிவிக்கிறார்கள்.
அங்க துவாதச ஆதித்யர்கள் இருக்கார். நமக்கு ஆழ்வார்கள்னு சொல்லக்கூடிய கணக்கு இடத்திலே மாமுனிகளாலே காட்டப்பட்டது 10 பேர் தான். அந்த 20 பாசுரங்களிலே பிரதம பர்வ நிஷ்டன்னு சொல்லக்கூடியது 11 இருக்கக்கூடிய ஆழ்வார்கள். அதை கொஞ்சம் நினைவிலே கொள்ள வேண்டும். இவர்களும் அப்படியே ஐப்பசி மாசம் தொடங்கி அடைவே அவதரித்தார்கள். இல்லையே சுவாமி, 12 மாசத்துக்கு நீங்க சொல்றீங்களே, அப்படி இல்லையே. ஆழ்வார்களுடைய அவதாரம்னு பார்த்தா என்ன ஆகுதுன்னா, சில ஆழ்வார்கள் ஒரே மாதத்துல, இப்போ ஐப்பசி மாசத்துல எடுத்தோம்னா பொய்கையார், பூதத்தார், பேயார்னு சொல்லும்படியா 3 ஆழ்வார்களை விடத்திலே திருவவதாரம் செய்திருக்கிறார்கள். அதனால என்ன ஆகுது, அதுல ஒரு 2 குறைஞ்சி போகுது இல்லையா? அப்போ 12 மாசம்னா 12 மாசம் வராது. ஆனால் என்ன சொல்றார் இவர், என்ன சொல்ல வந்தார்னா, இவர் ஐப்பசி மாசம் தொடங்கி அடைவே அவதரித்தார்கள். 12 பேர் கிடையாது. ஆனால் இவர்களுடைய அவதாரம் இது எப்படி இருக்குன்னா, ஐப்பசி மாசம் தொடக்கமாக இருக்கக்கூடிய அவதாரங்கள். ஆனால் 7 மாதம் தான் வாஸ்தவமா பார்த்தோம்னா ஆழ்வார்களுடைய திருநக்ஷத்திரம் வரக்கூடியது 12 மாசத்துல 7 மாசம் தான் வருது. வந்துதித்த என்று சொல்லும்படியாய் வந்துதித்த எங்கையாலே விண்ணின் தலை நின்னும் மண்ணின் தளத்துதித்தது தோற்றி இருக்கிறது. வந்துதித்தான்னு சொன்னது என்னத்தை காட்டுறது அப்படின்னு கேட்டா, விண்ணின் தளத்துதித்து, விண்ணின் அதாவது பரமபதத்திலேருந்து இந்த மண்ணின் தளத்துதித்தார்கள் என்று சொல்லும்படியே காட்டுவதா இருக்கிறது. மாதங்களாவன மேல சொல்றாரு, மாதங்கள் சொல்ல வந்துட்டோம். அப்ப மாதங்கள் என்னன்றதை விவரணம் பண்றேன் ஆரம்பிக்கிறார். ஐப்பசி மாசம் தொடங்கி ஆனி முடிவாக உண்டான 7 மாசமும் நாள்களாவன. அதாவது ஐப்பசிலேருந்து தொடங்கி எடுத்தோம்னா ஆனி வரையும் கணக்கு பண்ணா 9 மாசங்கள் வரும். ஆனால் என்னன்னா, இந்த இடத்துல ஆழ்வார்கள் திருவவதாரம் 7 மாசங்கள் தான். அதுல ஆனி முடிவாக உண்டான 7 மாசமும் நாள்களாவன. அதனால 7ன்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, அது 9 மாசம் வந்தாலும் 7 மாசங்கள் தான் ஆழ்வார்களுக்கு திருநட்சத்திரங்கள் சம்பவிக்கிறது. திருநட்சத்திரங்கள் அவர்களுடைய திருநட்சத்திரங்கள் எப்படின்னா, அத்தத்தின் 10ஆம் நாள். இது பெரியாழ்வார் அத்தத்தின் 10ஆம் நாள் தோன்றிய அச்சுதன் அப்படின்னு கண்ணன பெருமானுக்கு தெரிவிக்கிறார். இப்ப பெரியாழ்வார் அத்தத்தின் 10ஆம் நாள் அப்படின்னு சொன்னா, அது 10வது நாள் திருவோணம். பெரியாழ்வார் அதை எப்படியாவது தெரிவிக்கிறார்னா, பெரியாழ்வாருக்கு கண்ணன் திறத்திலே பரிமருந்து தான். அதாவது இந்த அபிச்சாரம்னு சொல்லக்கூடியது என்ன சொல்றது, இந்த ஏதோ சொல்றாரு, இந்த பில்லி சூன்யம் அந்த மாதிரி ஏவல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்க நட்சத்திரத்தை கொண்டே பண்ணக்கூடிய இதுதான் சம்பாவிதமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். கண்ணன் பெருமானுடைய நட்சத்திரம் யாராவது தெரிஞ்சுட்டான்னு என்ன பண்றது அப்படின்னா, இது சொன்னா தெரியாதா அப்படின்னு கேட்டா, அது எப்படி தெரியும்? முன்னாடி இருக்கலாம், பின்னாடி இருக்கலாம். அதாவது அத்தத்தின் 10ஆம் நாள்னா முன்னாடி இருக்கலாம், பின்னாடியான்னு சொல்லலையே. அதனால எதுன்னு இது தெரியாம குழம்பி போடுவான்னு சொல்றாரு அந்த இடத்துல. அத்தத்தின் 10ஆம் நாள், அத்தத்தின் 10ஆம் நாள் சொல்லக்கூடியது சிரவணம், அந்த திருவோணம் இல்லையா? திருநாள் திருவோணம் என்ன கடவுதரே. எதுக்காக இப்படி சொல்றாருன்னா, அந்த திருவோணத்துல இருந்து நான் ஐப்பசி திருவோணம் விட்டம் சதயம் இவை என்று சொல்லும்படியா முதலாழ்வாருடைய அவதாரம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? திருவோண நட்சத்திரத்துல ஆரம்பிக்கிறது. அதுதான் திருவோணம் தொடங்கி கேட்டை ஈராக அவதரித்த நடுவுண்டான 10 நட்சத்திரமும். திருவோணம் தொடங்கி திருவோணம் அவிட்டம் சதயம் அப்படியே வரிசையா போறது இல்லையா? ஐப்பசி மாசம் போறது, கார்த்திகை மாசத்துல திருமங்கை ஆழ்வார், மார்கழி மாசத்துல மண்டேசியர் மாளிகை, கேட்டையின் மாநிலத்தில் என்னிதனை துண்டு புகழ் மாமனை தொண்டரடிப்பொடி ஆழ்வார், வரிசையா தையில் மகம் என்ன குலசேகர ஆழ்வார், மாசி புனர்பூசம் குலசேகர ஆழ்வார், இப்படியே வரிசையா போறது. அப்போ காட்ட வந்த விஷயம் என்னன்னா, இதுதான் திருவோணம் தொடங்கி கேட்ட ஈராக இருக்கக்கூடிய அவதரித்த நடு உண்டான 10 நட்சத்திரமும் என்று காட்டுகிறார்கள். இப்படிப்பட்ட அதிசயாவகங்களான இவற்றை அறிந்தாரிலே சேதனருக்கு உஜ்ஜீவனம் உள்ளது. இது எப்படிப்பட்ட விஷயம் இது அப்படின்னா, நமக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம். ஆழ்வார்களுடைய திருநட்சத்திரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இது அப்படின்னு சொன்னா, நமக்கு பெருமை அதிசயாவகங்கள். இதை அறிந்தால்தான் நமக்கு உஜ்ஜீவனம். இந்த பெருமை சேர்க்கக்கூடிய விஷயத்தை எனக்கும் தெரிஞ்சுது அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, நமக்கு என்ன விளையக்கூடிய பயன் என்ன? நமக்கு உஜ்ஜீவனம் உண்டு என்று காட்டுகிறார். ஜன்மர்ஷேஷ்ரவ நேபிவா என்று இவர்கள் விதித்தது என்று காட்டுகிறார். ஒரே நிமிஷம், எங்கேயோ குறிப்பு வச்சிருக்க. இது தர்மசாஸ்திரத்துல இருக்கக்கூடிய வாக்கியம். இது சிரவண நட்சத்திரமான திருவோண நட்சத்திரமானது எம்பெருமானுடையது, அதிலிருந்து தொடங்கியன்னு காட்டுறார். ஜன்ம சேஷ சிரவணேபிவா என்று விதித்தது. எம்பெருமானுடைய அவதாரம் எங்க தொடங்குறதுன்னா, அது சிரவணத்துல இருந்து தான் தொடங்குறது என்று தெரிவிக்கிறார்கள். ஏன்னா இப்போ இதுலயே கூட பெரியாழ்வார் சொன்ன காலகட்டத்திலே அத்தத்தின் 10ஆம் நாள்னு சொன்னாரே, எதனால சொன்னார் அப்படின்னு கேட்டா, இல்ல சிரவண நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது எம்பெருமானுடைய திருநட்சத்திரம், சாட்சாத் எம்பெருமானுடைய திருநட்சத்திரம், அதுதான் சிரவண நட்சத்திரம். அதுக்காகத்தான் அப்படி சொன்னார்னு கூட மாமுனிகளுடைய வியாக்கியானம் அவ்விடத்திலையும் காண கிடைக்கிறது. அதே போல சொல்றார், எங்க இந்த திருநட்சத்திரத்தின் தொடக்கங்கள், பெரியவர்களுடைய திருநட்சத்திர தொடக்கங்கள் எங்கிருந்து ஆரம்பிக்கிறதா, திருவோணத்திலிருந்து எம்பெருமானுக்கு எப்படி தொடங்குகிறதோ
அதே போல இந்த ஆழ்வார்களுடைய வரிசை கிரமத்திலையும் ஆரம்பிக்கக்கூடிய காலத்திலே திருவோணம் தொடக்கமாக இருக்கக்கூடியது என்று காட்டுகிறார். இவர்கள் தாம் பகவத் அவதார விசேஷங்களாகியாலே ரோகிணி புனர்வஸ்வாதிகளோபாதி இத்திருநட்சத்திரம் பூஜ்யங்களுமாய் ஆதரணீயமாய் இருக்கும். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா பகவானுடைய அம்சாவதார புதர்கள் தான். ஒவ்வொருத்தர் ஒரு நாந்தகத்தினுடைய இது, ஒரு சங்கனுடைய இது, ஒவ்வொருத்தர் ஒரு அம்சமாக எம்பெருமானுடைய அவதாரங்களாகவே இவர் இந்த உலகத்திலே நில உலகத்திலே பிறந்திருக்கிறார்கள், அவதரித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஆழ்வார்கள், அப்படிப்பட்ட விசேஷங்கள், பகவதார விசேஷங்கள் இவர்கள் இல்லையா? எப்படி எம்பெருமான் ரோகிணியும் புனர்வசூலியும், எம்பெருமான் ராமனும் கண்ணனும் ராமனும் ரோகிணியும் புனர்வசூலியும் திருவதைத்தானோ, அதே போல இந்த திருநட்சத்திரங்களும் அந்த ஆழ்வார்களுடைய திருநட்சத்திரங்கள் எப்படி இருக்கணும்? பூஜ்யங்களுமாய் மதிக்கத்தக்கதுமாய், அதுக்கு மேல சொல்லிருக்கிறார் ஆதரணீயமாய் இருக்க, நமக்கெல்லாம் பற்றக்கூடியதாய் இருக்கக்கூடியது இந்த திருநட்சத்திரங்கள், ஆழ்வார்களுடைய திருநட்சத்திரங்கள். மண்ணுலகோர் தாமரிய மேல சொல்லிருக்கார். இந்த ஆழ்வார்கள் எல்லாம் அவதரித்தாரே, திவ்ய பிரபந்தங்கள்லாம் பண்ணினார்கள். எதுக்காக அப்படின்னா மண்ணுலகோர் தாமரிய. இந்த மண்ணுலகோர்களுடைய தன்மை எப்படி இருக்குன்னா அகல் ஞான தவறறிய, அறிவினால் குறைவில்லா அகல் ஞான தவறறியான நம்மாழ்வாருடைய பாசுரம். நம்ம அறிவினால் குறைவில்லானா அவர் நமக்கு அறிவு நிறைய இருக்குன்னு நான் சொல்றத. அவர் என்ன சொல்றார்? அறிவு நமக்கு குறைவா இருக்குன்னு அறிந்து கொண்டும் நமக்கு அந்த கவலை இல்லாத இருக்கிறோம். ஐயோ நமக்கு அஜ்ஞானம் இருக்கு, அஜ்ஞானத்தாலே பீடிக்கப்பட்டிருக்கிறோமே அப்படின்றதானே அந்த இடத்துல காட்ட வந்த விஷயமா இருக்கு. அதனால சொல்றார், ஒரு மண்ணுலகோர் தாமரிய, உங்களுக்கெல்லாம் அந்த கவலை கூட இல்லை. அதனால என்ன பண்ண, இந்த மண்ணுலகத்தெல்லாம் அறிந்து இதை உஜ்ஜீவிக்க வேணும் என்பதற்காக இதை பாசுரங்களை இவர்கள் இவ்விடத்திலே பிரகாசனப்படுத்துகிறார்கள். என்னமா போல விண்ணோர்க்கு இப்படி உபதேசிக்க வேண்டாயிரு. அகல் ஞான தவறறியான்னு சொன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய, இந்த பூமண்டலத்துல இருக்கக்கூடியவருக்கு தான் உபதேசிக்க வேண்டும். ஆனால் நித்தியசூரிகளுக்கு எல்லாம் என்னன்னா அவர்கள் சொதகா என்ன இருக்காங்க, ஞானவான்களா ஞாதாக்களாக இருக்கிறார். அதனால அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டியது இல்லையே. ஏன்னா மண்ணுலகோர் தாமரியன்னு சொன்னீரு, இந்த மண்ணுலகத்துக்கு தான் உபதேசிக்கணும்னு அடுத்த கேள்வி வரும். இல்ல விண்ணுலகத்துக்கு உபதேசிக்க வேண்டிய அவசியம் என்ன? அவ்விடத்துல இருக்கக்கூடியவர்கள்லாம் ஏற்கனவே ஞானம் பொருந்தியவர்களா இருக்கிறார்கள்ன்றதை காட்டுவதற்காக இந்த விதத்தை காட்டுறார். மண்ணில் பிறந்தென்னம் எண்ணம் ஒன்றென்று இருக்கும் ஏழை மனுஷர் கிரையை இப்படி உபதேசிக்க வேண்டுவது சொல்றார். மண்ணில் பிறந்து எப்படி இருக்கான்னா, இந்த சம்சாரிகளானவர் எப்படி இருக்காங்க? சம்சாரிகள் தன்னையும் மறந்து ஈஸ்வரனையும் மறந்து ஈஸ்வர கைங்கரியத்தையும் இழந்தோம் என்ற இழவு மின்னிக்கே என்று சொல்லும்படியாய் அவர் என்ன பண்றாரு? சம்சாரிகள் என்னன்னா இந்த ஆத்மஸ்வரூபம் என்ன அதை புரிஞ்சுக்கல, தன்னைத்தான் புரிஞ்சுக்கலையே. ஈஸ்வரனையாவது புரிஞ்சிருக்கானா அப்படின்னா தன்னையே புரிஞ்சுக்கலாம், ஈஸ்வரன் எங்க புரிஞ்சுக்க போறோம்? ஈஸ்வரனையும் மறந்து சரி ஏதோ கைங்கரியமா ஏதாவது பண்ணாலும் ஈஸ்வரிய கைங்கரியத்தையும் இழந்துட்டோமே அப்படின்ற இழவாவது இருக்கானா? எதுவுமே இல்லை, இழந்தோம் என்ற இழவு இன்னைக்கு அதை படுகிறார்கள் என்று சொல்லினா. அது போல மண்ணில் பிறந்த எண்ணம் ஒன்று இன்றி இருக்கும் ஏழை மனுஷர். மண்ணில் பிறந்திருக்கோம், நம்ம அதுக்கு உண்டான கர்த்தவியம் என்ன உண்டோ அதன்படி நாம் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாத இருக்கக்கூடிய மனுஷர்கள் என்று காட்டுமா போது. அப்படிப்பட்ட மனுஷர்க்கிறே இப்படி உபதேசிக்க வேண்டுவது. யாருக்கு உபதேசம் பண்ணணும்? மண்ணுலகோர் தாமரியன்னு சொன்னோமானால் யாருக்கு உபதேசம் அப்படின்னு கேட்டா எல்லாருக்கும் உபதேசம்ன்றது எல்லாருக்கும் தான். ஆனா முதல்ல யாருக்கு இது பிரதானமா இந்த உபதேசம் போய் சேர வேணும் அப்படின்னா ஏற்கனவே இந்த பக்தி ரூபா பண்ண ஞானம் இருக்கக்கூடியவர்களோ இந்த விஷயத்தை அறிந்தவர்களுக்கு காட்டல், இதை அறியாதவர்களா இந்த மண்ணில பிறந்ததுக்கு காரணமே அறியாத இருக்கக்கூடியவர்கள், தங்களுடைய சொரூபத்தை உணராது இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த விஷயத்தை உபதேசிக்க வேண்டும் பிரதானமாக என்று காட்டுகிறார். மண்ணுலகோர் தாமரிய மேல சொல்ற திரும்பியும் பூமியில் உண்டான அஜ்ஞனான சேதனர் அறிந்து உபலாரித்து உஜீவிக்கும்படி இன்னதென்ன இதில் அபேட்சையற்று இருக்கிறவர்களுக்கு. பூமியில இந்த பூமண்டலத்துல இருக்கக்கூடிய அக்ஞரான சேத்தனர், அக்ஞர்னா ஞானம் இல்லாதவர்கள், அஜ்ஞானத்தில பீடிக்கப்பட்டவர், அக்ஞரான சேத்தனர் அறிந்து உபலாலித்து இந்த விஷயங்கள் எல்லாம் அறிந்து கொண்டாடி உஜ்ஜீவிக்கும்படி நல்ல பலனை புருஷார்த்தத்தை பெறும்படி இன்னதென்று இதில் அபேட்சையற்று இருக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு என்ன இருக்கான்? இதுல அவர்களுக்கு என்ன சொல்றது, ஒரு ஆபிமுக்கியம், இதனுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கல, இதுல அவர்களுக்கு ருச்சி இல்லை என்று சொல்லும்படியாய் இப்படிப்பட்டவர் மண்ணுலகில் தாமரிய பூமியில இருக்கக்கூடிய அக்ஞரான சேத்தனர், அஜ்ஞானத்தாலே பொருந்தி இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யம், அந்த சேதனர்கள் எல்லாம் என்ன பண்றார்? கொண்டாட வேணும் இந்த இப்படிப்பட்ட இதை. இந்த மண்ணுலகோர் தாமரியான்னு சொல்லும்படியா இவர்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ண வந்தார்கள். இந்த உபதேசத்தை என்ன பண்ணணும்னா இவர்கள் எல்லாம் உபலாலிக்க வேண்டும், அதை கொண்டாட வேண்டும், உஜ்ஜீவிக்கும்படி இன்னதென்னு இதில் அபேட்சையற்று இருக்கவர்களுக்கு. இதுல காட்ட வந்த விஷயம் என்ன? இந்த இப்படிப்பட்ட பிரபந்தத்தாலே காட்ட வந்த விஷயம் என்ன? இவர்களுக்கு உஜ்ஜீவனத்துக்கு இதுதான் ஏதுவா இருக்க போது, காரணமா இருக்க போறது என்று நினைக்க வேண்டும். ஆனால் அவர்களுக்கு அதிலே அபேட்சை இல்லை, அதுல ஒரு எதிர்பார்ப்பே இல்லையே அவர்களுக்கு. அதனால
உடைய அபேட்சையுடைய நாம் அவர்களுக்கு எதுவுமே இல்லை, அபேட்சையற்று இருக்குவருக்கு அபேட்சா நிரபேட்சமாக இதில் அபேட்சையுடைய நாம் இத்தை சொல்ல கடவோம். மாமுனிகள் தன்னுடைய வார்த்தையாலே சொல்வது என்று காட்டுகிறார் புலலோங்கிய இடத்திலே. அபேட்சா நிரபேட்சமாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்ன பண்றால், அதுக்கு மட்டும் இல்ல, இதில் அபேட்சையுடைய நாம் எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, ஆனா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. என்ன அப்படின்னா, என்னோட எதிர்பார்ப்பு என்னன்னா, இந்த மண்ணுலகர் எல்லாம் தாம் அறிந்து உஜ்ஜீவிக்க வேணும். அதனால என்ன சொல்றாரு, அபேட்சா நிறைவு, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரே அபேட்சை, இதில் அபேட்சை உடையது. எனக்கு இருக்கக்கூடிய அபேட்சை என்ன தெரியுமா, இந்த மண்ணுலகோர் எல்லாம் உய்ய வேணும், நாம் இத்தை சொல்ல கடவோம், இவர்கள் எல்லாம் மண்ணுலகோர் தாம் அறியும்படி இத்தை சொல்ல கடவோம் என்று உபதேசமாலை என்று சொல்லக்கூடிய திவ்ய பிரபந்தத்தை மாமுனிகள் அருளி செய்கிறார். இவருடைய பிரதிஜை இருக்கிறபடி. அதனால்தான் என்ன சொல்றார், மண்ணுலகோர் தாமரிய சொல்லுவோம் யாம்னு வந்தாரே, அதுக்கு என்ன இதுன்னா, அதுக்கு இந்த மாமுனிகள் போட்ட விரதம் இதுன்னு தெரிவிக்கிறார். பிரதிக்கைனா சத்திய பிரமாணம் பண்றாங்க, அவருடைய விரதம் எப்படி இருக்கிறது என்று காட்டுகிறார்கள். இத்தால் அஜ்ஞாத ஞாபனம் பண்ணுகை ஆச்சாரிய கிருத்தியம் என்று அழைத்து. இதனால நமக்கு தெரியறது என்ன அப்படின்னு கேட்டா, அஜ்ஞாத ஞாபனம், அஜ்ஞாதம்னா அறிந்து கொள்ளாத இருப்பதை அறிவிப்பது, அறியாதன அறிவித்து அத்தா என்று சொல்லும்படியாய் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் அறியாதனமெல்லாம் அறிவித்தவன எம்பெருமானாய் இருக்கிறான். நம்ம போல இருக்கக்கூடிய சேத்தனுக்கு அறியாதன அறிவித்த அத்தா என்று சொல்லக்கூடியவர்கள் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களுமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த பாசுரத்தினுடைய வியாக்கியானத்தை முடிக்கிறார். ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயம் இவை ஒப்பிலவா நாள்கள் உலகத்தீர் எப்புவியும் பேசுபுகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் தேசுடனே தோன்னு பிறப்பால். அந்த இடத்துல ஒரு பாட்ட பேதம் இருக்குன்னு சொல்றாங்க. வியாக்கியானத்துல போட்டிருக்கிறது பிறப்பால்னு போட்டிருக்கா, நம்ம சாதாரணமா அனுசானந்தானம் பண்றது சிறப்பால்னு பண்றோம். அதனால அது ஒரு பாட்ட பேதம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ரெண்டுத்துக்கும் பெரிய அர்த்த வித்தியாசம்னு அங்க ஒன்றும் பெரிய இது இல்லை. இந்த பாசுரத்தாலே காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப சரளமாக காட்டுகிறார்கள். முதலாழ்வார்களுடைய திருவவதாரத்தை காட்டுகிறார். கீழே அதுக்கான பூர்வ பீடிகை எல்லாம் கொடுத்துட்டார் அவர். இந்த முதலாழ்வார்களுடைய திருநட்சத்திரம் நான் சொல்ல போறேன். மாமுனிகளுடைய ஒரு இது என்னன்னா, ஒரு இந்த திருவாயூர் இந்த உபதேசரத்தின மாலையில அவர் சொல்ல வந்த விஷயத்துக்கு ஒரு முகமுறையாக ஒரு பாசுரங்களை சொல்லிட்டே போவார். இந்த விஷயம் சொல்ல போறேன் அப்படின்னா, அது சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சாராம்சமா ஒரு பாசுரம் இருக்கும். அது எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். எந்தெந்த ஒரு பத்தியில போகக்கூடிய சமயத்திலே ஒரு முகவுரையாக ஒரு பாசுரம் இருக்கும். பதவுரை காட்டு படித்து விடுறேன். உலகத்தில் உள்ளவர்களே, எப்புவியும் எந்த லோகமும் பேசு சொல்லப்பட்ட புகழ் வைபவத்தை உடைய பொய்கையார் பொய்கையாழ்வாரும் பூதத்தார் பூதத்தாழ்வாரும் பேயாழ்வாரும் எல்லாரும் சொல்றாரு. இந்த உலகத்தில் உள்ளவர்களா எல்லாம் கேட்டுக்கோங்க. யார் அப்படின்னா, இந்த எல்லா லோகமும் பேசக்கூடிய புகழை உடையவர்களா இருக்கக்கூடியவர்கள் முதலாழ்வார்கள்னு சொல்லக்கூடிய பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார். அவர்கள் எப்படி வந்தார்கள், இந்த தேஜஸுடனே தோன்றினார்கள். இந்த உலகத்திலே அவர் பிறக்கக்கூடிய காலத்திலே ஒரு ஒளியுடனே தோன்றினார்கள். இவ்வுலகில் தோன்றிய பிறப்பால் அவர்கள் தோன்றிய பிறப்பால் எப்படி இருக்குன்னா, திருவவதாரங்களாலே என்ன சொல்றதுன்னா, ஐப்பசியில் ஓணம், ஐப்பசி மாதத்திலே திருவோணமும் அவிட்டமும் சதயம் ஆகிய இவை இந்த நட்சத்திரங்கள் எப்படிப்பட்டதுன்னா, ஒப்பில அதுக்கு சமானமாக எதுவும் கிடையாது. ரொம்ப சிறந்த ஆழ்வார்களுடைய அவதார தினங்களாலே அதுக்கு சமானமான ஒரு தினம் கிடையாது. நாள்கள், அதுக்கு மேல சொல்றார், நாள்கள் திருநட்சத்திரங்கள் ஆகும். இந்த முதலாழ்வார்கள் அவதரித்த நட்சத்திரங்கள் ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயம் என்பதை தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட நாள்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு மீது எதற்கும் கிடையாது என்று காட்டுகிறார். கீழ்பாட்டிலே பிரதிஜை பண்ணார் இல்லையா, சொல்றாரோ இல்லையா, இது இடத்துல சொன்னார் இல்லையா, இவருடைய பிரதிஜை இருக்கிறபடி அந்த மண்ணுலகோர் தாமரிய நாம் இந்த கிரந்தத்தை செய்வோம், அதாவது அஜ்ஞாத ஞாதம் சொல்லும்படியாய், அதாவது அறியாதவர்களுக்கெல்லாம் அறிவிக்க வேண்டியது இதுவே நம்முடைய பிரதிஜை அப்படின்னு சொல்லி ஒரு விரதமாக கொண்டார் மாமுனிகள். அதையே இந்த இடத்துல காட்டுகிறார். கீழ்பண்ணின பிரதிஜா அனுரூபமாக அந்த பிரதிஜைக்கு அடி ஒற்றி அந்த ஒரு எடுத்துக்கொண்ட விரதத்தைக்கு அனுகூலமாக என்ன பண்றார்னா, அடைவே உபபாதிப்பதாக கூலி அது அந்த கிரமத்திலேயே உபபாதிப்பதாக சொல்லுவதாக நினைத்து என்ன பண்றானா, அதில் முதலாழ்வார்களுடைய அவதார கிரமத்தை முந்துர அருளி செய்கிறார். முதலாழ்வார்கள் சொல்லக்கூடியவர்கள் இந்த அவருடைய அவதார கிரமத்தை அருளி செய்ய ஆரம்பிக்கிறார். மேலே ஐப்பசியில் ஓணம் என்று தொடங்கி இந்த பாசுரம் எப்படி ஆரம்பி ஐப்பசியில் ஓணம்னு தொடங்குகிறது. அதாவது ஆஸ்வயுஜ மாசத்தில் விஷ்ணு நட்சத்திரமான சிரவணாதி நட்சத்திர திரயமும், ஆஸ்வயுஜ மாசம்னா ஐப்பசி மாசம், ஐப்பசி மாசத்திலே விஷ்ணு நட்சத்திரம் சொல்லக்கூடிய திருவோணம், விஷ்ணு நட்சத்திரமான சிரவணாதி நட்சத்திர திரயமும், சிரவணம் தொடங்கி இருக்கக்கூடிய திருவோணம் அவிட்டம் சதயம், திரயம்னா 3,
நட்சத்திர திரையமும் அசதிருஷமானதாய் இருக்கும். அசதிருஷமாயதான்னா சதிருஷம் அப்படின்னா அதுக்கு நிகர் உண்டு, அசதிருஷம்னா நிகரற்றதா இருக்கும். ரொம்ப பெருமை வாய்ந்தது என்று காட்டுகிறார். வைதிக மரியாதையை அறியாமல் லோக யாத்திரையிலே கண் வைத்திருக்கிறவர்களே. இந்த இடத்துல சொல்றார் உலகத்தீர்னு சொல்றாரு இல்லையா, ஒப்பிலவா நாள்கள் உலகத்தீர்னு சொல்றதுனால இவர்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் வைதிக மரியாதையை அறியாமல், இந்த வைதிக மரியாதை இந்த ஆழ்வார்கள் ஆச்சாரர்களுடைய பெருமை, அவர்களுடைய சீசக்திகளுடைய பெருமையை அறியாத இருக்கிறார்கள். உஜ்ஜீவனமுடையவர்களுக்கு என்ன வழியும் தெரியாது இருக்கிறார்கள். தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை மறந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் வைதிக மரியாதையை அறியாமல் இருக்கிறார்கள். அவர்கள் எதுல கண் வைக்கிறார்கள்னா, அந்த லோக யாத்திரை, இந்த ஜீவனத்தை எப்படி நடத்துறது, அதுலயே தான் இன்னும் கொஞ்சம் உண்டியே உடைய உகந்தோடம்னு சொல்ல முடியாது, இன்னும் கொஞ்சம் பணத்தை சம்பாதிக்கலாமா, இன்னும் கொஞ்சம் பொருளை வாங்கிக்கலாமா என்று சொல்லும்படியாய் அப்படியே ஒரு ஆசையாக அந்த ஒரு ராகத்திலே போய் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட லோக மரியாதையை மறந்து என்ன பண்றார், அவர்கள் எல்லாம் லோக யாத்திரையிலே வைதிக மரியாதையை மறந்து லோக யாத்திரையிலே கண் வைத்திருப்பவர்களாய் இருக்கிறார்கள் இந்த உலகத்தின்னு சொல்லக்கூடியவர்கள். நான் சொல்லுகிற ஒப்பிலா நாள்களை உபலாலித்து உஜ்ஜீவியுங்கள். உபதேசம் பண்றேன்னு சொல்லிட்டாரோ இல்லையா, நேர சொல்றார், முன்னிலையிலே நேர சொல்றார். நான் சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு தானே முன்னிலையிலே சொல்வதை போலே சொல்லுகிறார். நான் சொல்லுகிற ஒப்பிலவா நாள்களை, ஒப்பில்லாத நாள்களை உபலாலியுங்கள், கொண்டாடுங்கள். அதை கொண்டாடி நீங்கள் எப்படின்னா, அந்த கொண்டாடினாலே உங்களுக்கு அடையக்கூடிய புருஷார்த்தமா இருக்கக்கூடியது உஜ்ஜீவனம் தான். உஜ்ஜீவியங்கோள், அப்படி கொண்டாடி உஜ்ஜீவனம் அடையுங்கோள். இப்படி உபமான ராகித்யத்துக்கு அடி ஏதென்ன அப்படின்னு கேட்கிறார். உபமான ராகித்யம்னா உபமானம் இல்லாத சொல்லக்கூடியதுக்கு, உபமானமே ஒப்புமை இல்லாதவருக்கு அடி ஏதென்ன அப்படின்னு கேட்டா எப்புவியும் என்று தெரிவிக்கிறார். எப்புவியும் இத்தியாதி சர்வலோகத்தில் உண்டானவர்களும் அது அது என்று வாய் புலத்தும். உபமானம் சொல்ல முடியாது எதுக்கு அப்படின்னு கேட்டா, இவர்களுடைய இந்த எப்பவியும் பேசுபுகழ்னு சொல்லும்படியா இவர்களுடைய பெருமை இருக்கு இல்லையா, அதுக்கு உபமானமே சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு ஓமை சொல்ல முடியுமா, சொல்ல முடியாத அளவுக்கு கீர்த்தி பெற்றவர்களா இருக்கிறார்கள். இப்போ ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த யுத்தத்துக்கு என்ன உபமானம் சொல்லணும்னா, ராமராவணன் ஒரு யுத்தம் என்னன்னா, அது போல இன்னொரு யுத்தம் கிடையாது. அதனால என்ன சொல்றோம், அதுக்கு உபமானம் அதுவே. அதை போல இவர்களுக்கு உபமானம் என்ன அப்படின்னு கேட்டா, இவர்களுக்கு ஓமை எதுவும் சொல்ல முடியாது, இவர்களுக்கு ஓமை இவர்கள் தான். உபமானமே சொல்ல முடியாது, உபமான ரகிதராய் இருக்கக்கூடியவர்கள். எப்பவும் இத்தியாதி சர்வலோகத்தில் உண்டானவர்களுக்கும் அது எது என்று வாய் புலத்தும்படியான அது அதுன்னு வாய் புலத்தும்படியான, வாய் புலத்துன்னா புலத்துறதுனா புலம்பிக் கொண்டிருக்கக்கூடியது, புலம்பிக் கொண்டிருக்கும்படியான புஷ்ப யோனிஜத்வத்தால், புஷ்ப அயோனிஜத்வத்தால் கூட சொல்லலாம். புஷ்ப அயோனிஜத்வத்தால் இவர்களெல்லாம் எதுல பிறந்தார்கள், கரண்ட் கொடுத்துன்னு நினைக்கிறேன். அந்த புஷ்பத்திலே இவர்கள் கர்ப்பவாசம் பண்ணாமல் அயோனிஜராக பிறந்தார்கள் இந்த 3 ஆழ்வார்களும் இல்லையா. அவர்கள் ஒரு குறுக்கத்தி மலர்ல ஒருத்தர் பிறந்தார், பொய்க புஷ்பத்தில் ஒருத்தர் பிறந்தார் அப்படின்னு எல்லாம் பார்க்கிறோம். அப்படியே புஷ்ப அயோனிஜத்தால் வந்த ஆத்ம வைபவத்தையும், அதாவது என்னன்னா இந்த அயோனிஜம் அப்படின்னு சொல்றது ஒரு வைபவம், அவர்களுடைய சுயமாக இருக்கக்கூடிய அவருடைய பெருமை, அதே அயோனிஜத்தன்மை என்று சொல்லக்கூடியது. அதுக்கு மேல் தெரிவிக்கிறார், ஞான தீப பிரகாசத்தாலே பகவத் சாட்சா்காரம் பண்ணின ஞான வைபவத்தையும். அதான் முதல் வைபவம் அயோனிஜர்னு சொல்லக்கூடியது. 2வது வைபவம் என்னன்னா, இவர்களெல்லாம் ஒரு விளக்கு தானே ஏற்றினார்கள். பையம் தகழியா வார்கடலே நெய்யாகன்னு சொல்ல முடியா, அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாகன்னு இந்த ஞானத்தை இந்த உலகத்திலே என்ன பண்றாங்க, ஞான தீபத்தை பிரகாசனப்படுத்தினார்கள். ஞானம்னு சொல்லக்கூடியது பகவத் விஷயமாகிய ஞானத்தை பிரகாசனப்படுத்தியவர்கள் இவர்கள் இல்லையா. அப்படி ஞானதீக பிரகாசத்தாலே பகவத் சாட்சா்காரம் பண்ணார். இவர்கள் என்ன பண்ணார்கள், உலகத்துக்கும் அறிவித்தார்கள். ஆனால் அந்த விளக்கில் என்ன பண்றார், எம்பெருமானை தாங்களே கண்டார்கள் இல்லையா. திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்று எம்பெருமானுடைய சாட்சா்காரம் இவர்கள் ஏற்றிய ஞான தீப பிரகாசத்தாலே இவர்களே அந்த எம்பெருமானை கண்டார்கள். உலகத்துக்கும் அதன் அடியாக அந்த அருளி செயல்களை பொழிந்தார்கள் என்பது காட்டப்பட்ட விஷயம் இவ்விடத்தில். இத்தியாதி சர்வலோகத்தில் உண்டானவர்கள் அது அந்த ஜென்ம ஞான தீப பிரகாசத்தாலே பகவத் சாட்சா்காரம் பண்ணின ஞான வைபவத்தையும் ஒரு 2 வைபவம் சொல்லிட்டார். அதுக்கு மேல 3வது வைபவம் என்னன்னா, நாட்டாரோடையில் ஒழிந்து கிராமைக ராத்திரராய் வியாபரித்து திரிந்த விருத்த வைபவம். விருத்த வைபவம்னு தெரிவிக்கிறார். இவர்கள் எப்படி இருந்தார் அப்படின்னா, நாட்டாரோடையில் ஒழிந்து, இந்த நாட்டுல இருக்கக்கூடியவர்கள்லாம் எப்படி இருந்தா அப்படின்னா, உண்டிய உடைய உகந்தோடம்னு சாம்சாரிகமான பந்தத்திலே அவர்கள் எல்லாம் ஆட்பட்டு இருந்தார்கள்.
இந்த உலகத்தவர்கள் எப்படி இருந்தான்னா இந்த சம்சாரிக பந்தத்திலே ஆட்பட்டு இருந்தார்கள், அதுதான் அவர்களை கட்டுப்படுத்தது. இவர்கள் எப்படி இருந்தாலும் நாட்டாரோடு இயல்புழிந்து நாரணனை நன்னினமே என்று சொல்லும்படியாய், இந்த நாட்டாரோடைய இயற்கையான சுவாவத்துக்கு எதிர்த்தட்டாய் யாரை நன்னினார்கள், நாரணனை நன்னுமே என்று சொல்லும்படியாய் அந்த எம்பெருமானுக்கே அடியார்களாய் இருந்தார்கள். அப்படிதான் அவர்களுடைய விருத்தம்னு சொல்லக்கூடியது. அவருடைய சரித்திரம் வாழ்க்கை எப்படி ஓடித்துனா அப்படிதான் ஓடித்து என்று காட்டுகிறார்கள். அது மட்டும் இல்ல, கிராமிக ராத்திரராய் வியாபரித்து ஓடித்திரியும் யோகிகள் என்று சொல்லும்படியானவர்கள் இந்த முதலாழ்வார்கள். அவர்கள் என்னன்னா ஒரு ராத்திரி ஒரு இடத்துல தங்க மாட்டாங்க, இன்னைக்கு தங்கிற இடத்துல நாளைக்கு தங்க மாட்டாங்க, அந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள். கிராமிக ராத்திரராய் வியாபரித்து திரிந்த விருத்த வைபவம், அவருடைய சரித்திரத்தை காட்டுகிறார்கள், அனுஷ்டானத்தை காட்டுகிறார்கள். அதுக்கு மேல் தூவடிவில், அது ஏதோ கொஞ்சம் தப்பு இருக்குன்னு நினைக்கிறேன், தூவட்டவில் இருக்கு, அதான் பாசனம் அப்படி இல்லை. தூவடிவில் பார்மகள் பூமங்கையோடு, அது இது பண்ணிக்கோங்க, சரி பண்ணிக்கோங்க. தூவடிவில் பார்மகள் பூமங்கையோடு இத்தியாதிப்படியே ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன், அதாவது எம்பெருமான் எப்படி இருக்கான், பிராட்டியோடு சேர்ந்து இருக்கிறான் என்றதை காட்டுவதா இருக்கு. தூவடிவில் பார்மகள் பூமங்கையோடு, பிராட்டியோடு சேர்ந்து இருக்கக்கூடியவன் இவர்களுடைய சங்கத்தை அபேட்சித்து, அதாவது 3 பெருமைகள் ஏற்கனவே காமிச்சிட்டார். ஒண்ணு, அயோனிஜர்களாக பிறந்தார்கள், அது ஒரு பெருமை. அதுக்கு மேல இந்த ஞான தீப பிரகாசனம் சொல்லக்கூடிய இதனால பகவத் சாட்சா்காரம் பண்ணினார்கள், அது 2வது பெருமை. அதுக்கு மேல நாட்டாரோடு இயல்புழிந்து என்று சொல்லும்படியாய் அவர்கள் நாரணனை நண்டினதுனால அது ஒரு 3வது பெருமையாக இருக்குது. 4வது பெருமை இந்த இடத்துல காட்டுகிறார்கள். இந்த ஆழ்வார்களுக்கு, முதலாழ்வார்களுக்கு எம்பெருமான் பிராட்டியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய எம்பெருமான் தூவடிவில் பார்மகள் பூமங்கையோடு, இது வந்து திருக்கோவலூர் பாசனம். எதனால இந்த பாசுரத்தை இந்த இடத்துல எடுக்கிறார் அப்படின்னு கேட்டா, இவர்கள் வந்து இந்த எம்பெருமானோட சங்கமித்தது எந்த இடம்னா திருக்கோவலூர்ல இருக்கக்கூடிய மிருகண்டு மகரிஷி ஆசிரமத்துல தான். அதனாலதான் சொல்றாரு, இந்த பாசுரத்தையே எடுத்து பல்லராஞ்சியர் ரொம்ப சாதுரியமா இந்த இடத்துல காட்டுகிறார். தூவடிவில் பார்மகள் பூமங்கையோடு இத்தியாதிப்படியே ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் இவர்களுடைய அங்க சங்கத்தை அபேட்சித்து, அதாவது மிருகண்டு மகரிஷியினுடைய ஆசிரமத்துல போய் முதல்ல பொய்யாழ்வார் போறார். போகக்கூடிய காலத்துல கொஞ்சம் இடம் இருந்தது, ஒரு திண்டம் இருந்தா அவர் படுத்துட்டார், சயனிச்சு விட்டார் அந்த இடத்துல பொய்யாழ்வார். அதுக்கப்புறம் பொய்யார் போனது, பொய்யார் பூதத்தார் வர்றார். பூதத்தார் வந்த காலத்திலே கதவை தட்டின போது என்ன பண்றாரு, இதுல ஒருவர் படுக்கலாம், இருவர் உட்காரலாம்னு சொல்லி 2 பேர் உட்கார்ந்து விட்டார். அப்புறம் 3வது பேயாழ்வாரம் வந்து விட்டார். அந்த இடத்துல 3 பேர் நிக்கலாம் அப்படின்னா, 3 பேர் நிக்கலான்னு சொன்ன இடத்துல அது என்ன பண்ணாரா, ரொம்ப நெருக்கொண்டு இருந்தது. திருக்கோவலூர் இடைக்கழின்னு சொல்லக்கூடியது அந்த வந்து ரொம்ப நெருக்கொண்டு இருந்தது. நெருக்கொண்டு இருந்ததுனால என்னால் இருந்தா அப்பதான் விளக்கேற்றி பார்க்கிறார், எம்பெருமான் இருக்கிறான். அப்ப எம்பெருமான் எதுக்காக இடத்துல வந்தான், அந்த சங்கத்தை அபேட்சித்துத்தான் வந்தான் என்று காட்டுகிறார்கள். அதுக்காக அது மேல சொல்ற, தீங்கரும்பு கண்வளரும் கடலி சோழ்ந்த திருக்கோவலூர் அதனுள் கண்டேன் நானே அப்படின்னு வந்து தெரிவிக்கிறார். வேதாந்த தேசிகன் தன்னுடைய வந்து தேவலீஷ ஸ்துதியில ஒரு ஸ்தோத்திரத்தை பண்ணிக்கிறார். அதுல காட்டக்கூடிய காலத்திலே எம்பெருமான சொல்றார், எம்பெருமானே நீ ஒரு தென்பண்ணை ஆற்றிலே வந்து தென்பண்ணை ஆற்றின் பாசனத்திலே வளரக்கூடிய ஒரு கரும்பு, இப்படிப்பட்ட கரும்பு என்ன ஆச்சுன்னா ஒரு காலத்திலே இந்த முதலாழ்வார்னு சொல்லக்கூடிய கரும்பு ஆலையிலே சிக்கி அதுல இருந்து வந்தது தான் வந்து பகவத் விஷயம் தெரிவிக்கிறார்கள். இந்த 3 திருவந்தாதிகள் எப்படி வந்ததுன்னா அதான் கரும்பு சாரம். அது எப்படி வந்தது அப்படின்னா, தேகலீச பெருமான் எம்பெருமான் அந்த போய் கரும்பாகிய தேகலீச எம்பெருமான் அந்த திருக்கோவலூர் இடைகளிலே போய் 3 ஆழ்வார்களிடையே நெருப்புட்டார்கள். எப்படி வந்து கரும்பு ஒரு ஆலையில ஒரு யந்திரத்திலே விடக்கூடிய காலத்துல அந்த கரும்பு சாறு வெளில வருதோ, அந்த எம்பெருமானை கசக்கி பிழிந்ததுனாலே வந்தது என்னன்னா நமக்கு 3 திருவந்தாதிகள் என்று காட்டுகிறார். இத்தியாதிபடியே ஸ்ரீபதியா இவர்களுடைய சங்கத்தை அபேட்சித்து, அது எம்பெருமானுக்கு அபேட்சிதம் என்னவா இருந்ததுன்னா அடியார்களோட சேர வேண்டும்ன்றதுதான் அபேட்சிதமாய் இருந்தது என்று சொல்லும்படியாய் 4 பெருமைகளை காட்டியிருக்கிறார்கள் முதலாழ்வார்களுக்கு. புலவர் நெருக்க உகந்த பெருமாள் என்னும்படி தங்கள் சம்மர்த்தத்தாலே அவனை உகப்பிக்கும்படி பண்ணவல்லராயிருக்கிற உத்கர்ஷத்தையும் உலகத்தார் புகழும்படியாயிரே இருப்பது. அதாவது புலவர் நெருக்க, புலவர்கள்னா சொல்லக்கூடிய இவர்கள்லாம் கவிகள் தானே, இவர்களெல்லாம் என்ன சொல்றது, இவர்களெல்லாம் இன்கவி பாடும் பரம கவிகள் என்றெல்லாம் தெரிவிக்கிறார்கள். அப்படி சொல்லக்கூடிய காலத்திலே புலவர் நெருக்க உகந்த பெருமாள் என்னும்படியாய், பெருமாள் உகந்தார், தேகலீசன் உகந்தார், இவர்கள் நெருக்கினதாலே தங்களுடைய சம்மர்த்தத்தாலே, இப்படி என்ன சொல்றா, சம்மர்த்தத்தானே அவனுடைய திருமேனி ஸ்பர்ஷத்தாலே அவனை உகக்கிக்கும்படி வல்லராகிறது. இந்த அடியார்களுடைய திருமேனி ஸ்பர்ஷத்தை கண்டு உகக்கிறான் அந்த எம்பெருமான் என்று சொல்லி காட்டுகிறார்கள் இல்லையா. படைக்கலத்தோங்கு கமலத்தளரையன் சென்னி என்னும் திருவிருத்தத்தில் ஒரு பாசனம் சாதிக்கிறார். அடைக்கலத்தோங்கு கமலத்தமரையன் சென்னி என்னும் முடைக்கலத்தூன் முன் அரணுக்கு நீக்கியை ஆழிசங்கம் படைக்கலம் ஏந்தி வண்ணைக்கு அந்நாய்ச்சி வன் தாம்புகளாய் புடைக்கு அலர்ந்தானை எம்மானை. அதாவது புடைக்கு அலந்தானேன்னு ஒரு பாடம் ஒண்ணு. அஞ்சியர் கேட்கிறாராம், புடைக்கு அலந்தானேன்னு பாடம் இருக்கே அப்படின்னு பட்டர் எடுத்து கேட்கறான், இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாராம். பட்டர் சொன்னாராம், புடைக்கு அலந்தானேன்னா புடைன்னா அடிக்கிறது,
அடிச்சா ஐயோன்னு அழறானோ. அது சரியான அர்த்தம் இல்லைன்ட்டார் அம்பட்டர். படுற போல ஒரு ரசிகர் இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது. புடைக்கு அலர்ந்தானே இருக்காது, புடைக்கு அலர்ந்தானே. அடிக்கணும் எல்லாம் வந்து இதெல்லாம் அடிக்கணும், அந்த அடியை வாங்கிக்கணுன்றதுக்கான அவன் அங்கேருந்து ஓடி வரான். அப்படி இருக்கக்கூடியவன் வந்து இந்த அடிச்சான அழுவானான்னு அழமாட்டான், அதை கண்டு மகிழ்ச்சி உடைவான் அப்படின்னு மலர்ந்தானே. எப்படி வந்து மலர்களாம் எப்படி விகசிக்கிறதோ அதே போல ஆட்சிகள் கழியாலே அடியும் மொத்துண்ட இருந்தவன் எப்படி இருக்கான்னா அலர்ந்தான், விகசித்தான். மலர்கள் விகசிப்பதை போலே அவன் திருமுக மண்டலமானது அலர்ந்தது என்று காட்டுகிறார்கள். அதை போல என்ன பண்றா இந்த இடத்துலயும் காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, தங்களுடைய சம்பந்தத்தாலே இந்த முதலாழ்வார்களுடைய திருமேனி ஸ்பர்ஷத்தாலே என்னன்னா அவனை உகப்பிக்கும்படி பண்ண வல்லராய் இருக்கிற உத்கர்ஷம். உத்கர்ஷனா ரொம்ப பெருமை என்று காட்டுகிறார்கள். அந்த உட்கர்ஷம் அப்படிப்பட்ட பெருமைன்னா உலகத்தார் புகழும்படியாயிரே இருப்பது. நிச்சயமான புகழ். இந்த உலகத்துல புகழ்னா என்னன்னா இந்த காட்டுல ஒரு புகழ் என்ன இருக்கும்? எம்பெருமான் திருமேனி ஸ்பர்ஷம் இருக்கு. எம்பெருமான் வந்து இவர்களுடைய திருமேனி ஸ்பர்ஷத்தை கண்டு அவன் உகக்கிறான்னா இந்த லோகத்துல அத்த காட்டிலும் புகழ் ஒண்ணு உண்டா அப்படின்னா ஒண்ணும் இல்லை, புகழ் இல்லை என்று சொல்லும்படியாய் ஏற்கும் பெரும் புகழ். அதான் இதுதான் ஏற்கும் பெரும் புகழ். அவர்களார் என்னில் அப்படிப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டா அந்த நாம நிர்தேசத்தை விடத்திலே பண்ணுகிறோம். பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் சர்வபூத மகதாக்கியவர்கள். சர்வன் சொல்லக்கூடியதே சரசிலேன் தோன்றியவர்கள். பூதத்தாழ்வார் பெயரே எனக்கு யாவனும் மகதாக்கியவர் சொல்லக்கூடிய பேயாழ்வார் என்று சொல்லக்கூடியவர்கள். இவர்கள் தேசுடனே தோன்றுகள். இப்படிப்பட்டவர்கள் தேசுடனே தோன்றான்னு சொன்னாரே அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா பகவத் பிரசாதத்தினால் இவர்கள் வந்து ஒரு தேஜஸோட தோன்றினார்கள் அப்படின்னு சொல்றாரு. அது எதனால அப்படின்னு கேட்டா பகவத் பிரசாதத்தினால எம்பெருமானுடைய அருள் இவர்களுக்கு சிந்தித்தது, அதனால இவர்கள் தேஜஸோட இருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல சகஜதாசியத்தால் என்று காட்டுகிறார்கள். சகஜதாசியத்தினா ஏற்கனவே அந்த இதுலயே முதல்ல ஆரம்பிக்கக்கூடிய காலத்தில் முதல்ல சொல்றார் அகிருத சகஜதாசியம்னு ஒரு இதா எடுக்கிற அவதாரிகள் முதல் வரையிலேயே அதுதான் இருக்கு. அகிருத சகஜதாசியம்னு தெரிவிக்கிறார். அகிருத சகஜதாசியம்னா நீங்க சொன்னதை திரும்ப நினைவுபடுத்துகிறேன். அது என்னன்னா அகிருதனா அபகரிக்கப்படாத சகஜதாசியம், இயற்கையான தாசத்துவம் என்று காட்டுகிறார். அது வந்து நித்தியசூரிகளுக்கு அந்த மாதிரியான தாசத்துவம் உண்டு, மாமுனிகளுக்கும் அது உண்டு என்று வந்து அந்த இடத்துல புள்ளரவஞ்சியர் காட்டார். அந்த சகஜாஸ்தியம்னா இயற்கையாக இருக்கக்கூடிய தாசத்துவம். சகஜதாசியத்தால் வந்து ஔஜல்யத்தோட ஆய்த்து வளர்ந்தவதரித்தது. அதாவது ரெண்டு விசேஷத்தாலே இவர்களுடைய தேஜஸ் இருக்கு. ஒண்ணு எம்பெருமானுடைய வந்து அருள், ரெண்டாவது என்னன்னா இவர்களுக்கு இந்த ஆத்மஸ்வரூபம்ன்றது தானா அப்படியே வந்து இயல்பாக பொருந்தி இருக்குது. எப்படி இருக்கணுமோ அதை போல இருக்கு. அதாவது அந்த தாசத்துவம்னு சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட தாசத்துவத்தால என்ன இருக்கு? இந்த ரெண்டு விஷயத்தினால என்ன இருக்கலாம்? ஔஜல்யத்தோட, ஔஜல்யம்னா அந்த பிரகாசம் தேஜஸோட ஆய்த்து வந்தவதரித்து, அந்த தேஜஸோட இவர்கள் வந்தவதரித்த காரணம் இதுதான் என்று காட்டுகிறார்கள். அதடியாக வந்த சம்பத்தை உடையதாகையாலே செல்வம் அதனால என்ன ஆச்சுன்னா எம்பெருமான் அருள், அது தவிர வந்து இந்த தாசத்துவம்னு சொல்லக்கூடிய ரெண்டு செல்வங்கள் அவர்களுக்கு சேர்ந்தான். சம்பத்தை உடைத்தாகையாலே ஒப்பிலவான ஆள்களாய் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சொத்தை உடையவர்களாய் இருக்கனாலே அவருடைய ஜென்ம தினங்கள் அவதார தினங்கள் எப்படி இருக்குன்னா ஒப்பிலவான நாள்கள், அதுக்கு நிகரான நாள்கள் இருக்காது, நாள்களாய் இருக்கும். ஆழியங்கை பேராயருக்கு ஆளாம் பிறப்பு என்றும் விண்ணாட்டு தேசிரே என்றும் கருவரங்கத்துள் குடந்து கைதொழுதேன் கண்டேன் என்றும் கருக்கோட்டியுள் கடந்து கைதொழுதேன் கண்டேன் என்றும் கருவிருந்த நாள் முதலா காப்பு என்றும் சொல்லுகிறபடியே சகஜதாசியத்தை உடையராயிர இருப்பது. நிறைய அருளிச்சல் சந்தைகளை எடுத்து அது படத்தில் அப்படியே புழிஞ்சிருக்கார் விடத்துல. ஆழியங்கை பேராயர்காம் பிறப்பு உள்நாட்டு தேசிரே. அதாவது ஆழியங்கை பிறப்பா அர்த்தம் என்னன்னா அந்நாட்டு ஒளி. அதாவது ஆழியங்கை பிறப்பாயருக்கு ஆழியங்கை பேராயருக்கு ஆளாம் பிறப்பு. இந்த பிறப்பானது எப்படி இருக்குன்னா அந்த சங்க சக்கரத்தை ஏந்தி கொண்டிருக்கவனுக்காகவே நாம் பிறக்க வேண்டும், அவனுக்கு அடியானாகவே பிறக்க வேண்டும் அப்படின்னு காட்டுறாரு. அதுதான் விண்ணாட்டு தேசிரே. அதுமாதிரி கருவரங்கத்துள் கிடந்து கை தொழுதேன் கண்டேன். வைகையாளர் சொல்றார், நான் எப்ப பெருமாளை சேவிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு கேட்டா அந்த கருவரங்கத்துள் கிடந்து கை தொழுதேன் கண்டேன். திருவரங்க மேயான் திசை. அதாவது முதல் மங்களாசாசனம் எம்பெருமானுக்கு அப்படின்னு சொன்னமே. ஆனால் ஒரு திவிதேச எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் இந்த பாசுரம் தான். அந்த கருவரங்கத்துள் கிடந்து வேணா பொய்யாழ்வார் அவதார ரீதியில பார்த்தா அவர் தான் முதலான ஆழ்வார். திவிதேசத்தை நாம நிர்தேசம் பண்ணி சொன்ன பாசுரம் இதுன்னா இதுதான். அவர் என்ன சொல்றார்? அன்னைக்கு கருவரங்கத்தில் கிடந்து நான் அயோனிஜரா இருந்தேன். அயோனிஜரா இருந்தா கூட ஒரு புஷ்பத்திலே கர்ப்பவாசம் இருந்தேன் இல்லையா, அந்த காலத்திலேயே நான் வந்து எம்பெருமானை தொழுதேன். அதனால காட்ட வந்த விஷயம் இடத்துல என்னன்னா இவர்களுக்கெல்லாம் கருவிலே திருவிழாதுன்னு சொல்லும்படியாய் கருவிலே திருவாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள். அதனால என்ன சொன்னா கர்ப்ப காலத்திலே என்ன பண்றார்கள்? எம்பெருமானை தொழுதவர்களா இருக்கக்கூடியவர்கள். கருவரங்கத்துள் கிடந்து கை தொழுதேன் கண்டேன் என்றும்
கருக்கோட்டியுள் கிடந்து கைதொழுதேன் தன் கண்டேன் என்றும் கருவிருந்த நாள் முதலா காப்பு என்றும் சொல்லும்படியாய் என்று சொல்லுகிறபடியே சகஜ தாசியத்தை உடையராயிரே இருப்பது. இவர்களுக்கு இயற்கையாக சுவாபாவிகமான தாசத்துவத்தை உடையராய் இருக்கிறார்கள். ஆகையாலே என்ன ஆறுது அப்படின்னா, அதனால என்னன்னா அத்தியந்த விலட்சணரானவர்கள், ரொம்ப சொல்லும்படியாக வந்து அப்படின்னா ரொம்ப சுகிருதமான விலட்சணர்கள் இவர்கள். இப்ப இவ்வளவு காட்டிலும் விலட்சணர்கள் யாரும் சொல்ல முடியுமா? இருக்காது. ரொம்ப அத்தியந்த விலட்சணர்கள். அப்படிப்பட்டவர்கள் திருநட்சத்திரங்களை நன்றாக ஆதரித்து அவர்கள் அபிமான அந்தர்பூதராகையாலே வந்த அதிசயத்தை உடையராகுங்கோள். எவ்வளோடைய பெருமையெல்லாம் சொல்லிட்டு அத்தியந்த விலட்சணானவர்கள் சொல்லிட்டோம். அவர்களை திருநட்சத்திரங்கள் ஐப்பசி ஓணம் அவிட்டம் சதயம் இவைன்னு சொல்லிட்டோம். அப்படிப்பட்டவர்களுடைய திருநட்சத்திரங்களை நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய கர்த்தவியம் என்ன அப்படின்னு கேட்டா நமக்கு இப்ப சொல்றார், நன்றாக ஆதரியுங்கோள். நன்றாக ஆதரிக்கிறது மட்டும் இல்ல, அவர்களுடைய அபிமான அந்தர்பூதராக ஆகுங்கோள். என்னன்னா அபிமான அந்தர்பூதம்னா அவருடைய அபிமானத்துக்கு அவருடைய நிழலிலே அழியனம் பையல் என்றால் அம்ம போகக்கூடியவாரேன்னு சொல்லும்படியாய் எப்படி வந்து அவர் திருமாலையில தெரிவித்தாரோ, ஆழ்வார்கள் எப்படி நம்மளை ஒதுக்கணும், அழியனம் பையல் என்று நம்ம அவருடைய அபிமானத்தை நாம் ஒதுங்கினோம். ஆனால் அழியனம் பையல் என்று சொல்லுமாறு நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அப்படிப்பட்ட அதிசயத்தை உடையராகுங்கோள். அவனுடைய அபிமானத்திலே அந்த ஆழ்வார்களுடைய அந்த திருநட்சத்திரத்தை கொண்டாடி அவனுடைய அபிமானத்துக்கு ஆளாகுங்கோள் அப்படின்னு தெரிவிக்கிறார். அதனால இதனால காட்ட வந்த விஷயம் என்னன்னா, ஆழ்வார்களுடைய அவதார தினங்களை கொண்டாடுவது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்றதை காட்டுகிறார். அதனாலதான் இப்போ சாதாரணமா வந்து இப்போ ஆழ்வார்களுக்கு எதுக்கு உற்சவம் கொண்டாடுறோம்? எந்த இடத்துலயும் பாருங்க, இப்போ வசிஷ்ட பராசராதிகள்லாம் இந்த சம்பிரதாயத்துக்கு ஆட்டு இருக்கக்கூடிய வியாசர் போன்றவர்கள்லாம் ஆட்டு இருக்கக்கூடிய வந்து இந்த சம்பிரதாயத்தை ஆட்டு இருக்கக்கூடிய பணிகள் ரொம்ப நிரவதிகம் தான். ஆனால் ஒரு ரிஷிகளுக்காக ஏதாவது இந்த இடத்துல வந்து கோயில் வச்சிருக்கா, இது பண்ணிருக்கா, ஏதோ பிரத்யட்சம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல மார்க்கண்டேயர் ஒருத்தர் இருக்கார், ஒரு ரிஷிகள் சன்னதியில ஏழு இருக்காரே தவிர வந்து ஏகாந்தமா தனி கோயில்னு சொல்லக்கூடியபடியா ஒரு அம்பரமானா இருக்கு, ஒரு ஆளவந்தா இருக்கு, ஒரு மாமுனிகளுக்கு, ஒரு இதர ஆச்சாரியர்களுக்கு, ஆழ்வார்களுக்கும் எழுந்திருக்கிறது போல ஒரு சன்னதி உண்டா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாதுன்றதுதான் உண்மை. அப்போ காட்ட வந்த விஷயம் இதனால என்னன்னா, இந்த சந்நிதி ஏற்படுத்தியதுனால என்னன்னா இவர்கள் எவ்வளவு பிராதான்யமானவர்கள், நமக்கு எவ்வளவு நம்முடைய உஜ்ஜீவனத்துக்கு காரணபூதர்களாய் இருக்கிறார்கள்ன்ற விஷயத்தை ரொம்ப ஆணித்தரமாக இவ்விடத்திலே காட்டுகிறார். அதுக்கு மேலே ஆஸ்வயுஜ மாசத்தில், அதுக்கு மேல சொல்றார், இந்த பாசுரத்தை முடிச்சுடலாம் சின்னதாக. ஆஸ்வயுஜ மாதம் ஐப்பசி மாதத்திலே அந்த சிரவண நட்சத்திரம் தான் விஷ்ணு நட்சத்திரமாய் வைஷ்ணவோத்தமரான கிருஷ்ணபாதசூனுமான லோகாச்சாரியருடைய அவதாரமும் ஆகையாலே. அது மாமுனிகளுக்கு முதலாழ்வார்களை சொல்லிட்டு இருந்த காலத்துல நேரம் என்ன பண்றது, எப்படி அனுமான் வந்து இங்க இருந்து இந்த கரையிலேருந்து மகேந்திரகிரியிலேருந்து லங்காபட்டினத்துக்கு தாவினானோ, எதனால அப்படின்னா அந்த அபிமானம் மாமுனிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த புலலோகாச்சார திறத்திலே அந்த அந்த சிவஜனபூஷத்துல இருக்கக்கூடிய அபிமானம் அது ஒண்ணு கிடையாது. ஓரொருவர் உண்டாகில்னு புலலோகாச்சார் சொல்றார். அந்த ஓரொருவர் ஒருத்தர் உண்டுனா அது மாமுனிகள் ஒருத்தர் தான். அவருடைய அபிமானத்தில் இங்கு கீழே சொன்னார், அவருடைய அபிமானத்திலே அந்தர்பூதராகுங்கள் சொன்னாரு. அப்படி புலலோகாச்சாருடைய அபிமானத்திலே அந்தர்பூதரானவர் யாருன்னா மாமுனிகள். அதனால என்ன பண்றாரு, ஏற்கனவே ஐப்பசியில் ஓணம் முதலாழ்வார் பெரியாழ்வாருடைய பொய்யாழ்வாருடைய வைபவத்தை சொல்லிட்டேன். ஆனா பிரசங்காத் இந்த இடத்துல என்னால அது சொல்லாம இருக்கு, சொன்னால் விரோதம் ஆகிலும் சொல்லுவேன், இந்த இடத்துல சொல்லாத என்னால இருக்க முடியாது, சொல்லித்தான் ஆகணும்ன்றத என்ன பண்றாரு, அந்த சிரவண நட்சத்திரம் தான் ஐப்பசியில் ஓணம்னு சொல்லக்கூடிய சிரவண நட்சத்திரம். ஐப்பசி சிரவணமானது விஷ்ணு நட்சத்திரமாய், விஷ்ணுக்கு நட்சத்திரமாய் இருக்கு. ஆனால் அதை காட்டில் விஷ்ணு நட்சத்திரமாய் அப்படின்னு சொன்ன உடனே என்னாச்சு, அதை காட்டில் இன்னும் ஏதோ பெருசு இருக்கு போல இருக்கு. ஆமா, மாமுனிகள் விஷயத்துல மாமுனிகள் வந்து ஐப்பசியில் ஓணம் அந்த புலலோகாச்சார நட்சத்திரம் திருநட்சத்திரம் அவதார தினம்ன்றதுல என்ன இருக்காருன்னா அதை ரொம்ப கொண்டாடுபவராக இருக்கக்கூடியவர். அதனால விஷ்ணு நட்சத்திரமாயும் இருக்கு. ஆனால் வைஷ்ணவோத்தமரான கிருஷ்ணபாத சூனுமான லோகாச்சாரியருடைய அவதாரமும் ஆகையாலே அந்த இடத்துல விசேஷம் அப்படிங்கிறார். வைஷ்ணவோத்தமர் பெருமாளுக்கு இது பண்ணும் போது எந்த விதமான விசேஷமும் இடத்துல காணும், ஒரு அடைமொழி கூட இல்லை, விஷ்ணு நட்சத்திரம்னு சொன்னார். ஆனால் புலலோகாச்சாரிய திருநட்சத்திரம் சொல்லக்கூடிய காலத்திலே வைஷ்ணவோத்தமர் அப்படின்னு சொல்லக்கூடிய அடைமொழியை இட்டு தெரிவிக்கிறார்னா அவருக்கு அந்த மாமுனிகளுக்கு புலலோகாச்சார திறத்திலே இருந்த கௌரவியம் எவ்வளவு இதனாலேயே விளங்கும். அது மட்டும் சொல்லல, அந்த வைஷ்ணவோத்தமர்னு சொன்னார், அதுக்கு மேல ஒரு அடைமொழி இட்டிருக்கார் பாருங்க, கிருஷ்ணபாத சூனு வடக்கு திருவீதி பிள்ளையோட குமாரரான புலலோகாச்சாரியர். ஏன்னா இவர் ஈட்டு பெருகிறாரியோ, ஈட்டு பெருக்குன்னு சொல்லக்கூடியவர் அந்த அபினிவேசம் அவருக்கு இருக்கு. ஈட்டு பெருக்குன்னு சொல்லக்கூடியவர் அந்த ஈடுன்னு சொல்லக்கூடிய எம்பர் நம்பிள்ளையோடைய காலக்ஷேபத்தை எல்லாம் பட்டோலை கொண்டவர் யார் அப்படின்னா வடக்கு திருவீதி பிள்ளை. ஆனால் வடக்கு திருவீதி பிள்ளை நட்சத்திரம் இல்லைன்னா கூட
அந்த பிள்ளலோகாச்சாரியர்கிட்டதே ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி கிருஷ்ணபாத சூனு என்று சொன்னபடியாய், கிருஷ்ணபாதர்னு சொன்னபடியா அந்த வரக்கல் திருவிதிப்புடைய நாமத்தையும் இடத்துல நிர்தேசம் பண்ணுகிறார் மாமுனிகள். அவதாரமாகிய அலைத்தை வரவர முனிவதியனால் ஜீரம் அத்தியந்த ஆதரம் பண்ணி பரிபாலித்துக் கொண்டு போந்தருளர் என்று பிரசித்தமிரே. இப்படிப்பட்ட ஐப்பசியர் ஓணம்னு சொல்லக்கூடியது முதலாழ்வார்கள் நட்சத்திரம் இருக்கு, புலலோகாச்சாருடைய நட்சத்திரமும் ஆயிடுது. வடக திருவிதி பிள்ளையன் குமாரான புலலோகாச்சாரியின் திருநட்சத்திரம், அவர் வைஷ்ணவோத்தமர், அவருடைய நட்சத்திரம். இப்படிப்பட்ட இந்த திருநட்சத்திரத்தை என்ன பண்றார், வரவர முனிவரியர் ஆணைய ஜீயரும் அந்த மனவாள மாவட்டம் அத்தியந்த ஆதரம், அதில் இருக்கக்கூடிய காட்ட அன்புவானது அத்தியந்தம், சொல்ல அந்த வார்த்தைகளாலே வெடிக்க முடியாதுன்னு சொல்லும்படியாய் அத்தியந்த ஆதரம் பரிபாலித்துக் கொண்டு போந்தருளுவர் என்று பிரசித்தமிரே. மாமணிகள் அதுல காட்டக்கூடிய அபினிவேசத்தை என்ன சொல்றதுன்னா அதுக்கு இதுவே இல்லை என்று தெரிவிக்கிறார். சூழ்ந்த கண்ணான் உயர்ந்த முடிவில் பெறும் பாழையோ சூழ்ந்ததினில் பெரிய பரணன்பல சோதியோ சூழ்ந்ததினில் பெரிய என் அவா என்று தெரிவிக்கிறார். அதுபோல ஆழ்வாருக்கு எப்படி அந்த அந்த அச்சித்து சித்து எல்லாத்தையும் காட்டிலும் என்னுடைய அவாதான் பெருசு, எம்பெருமானை காட்டில பிரம்மத்தை காட்டில பெரியதான என்னுடைய அவா எம்பெருமான் திறத்துல எனக்கு இருக்கக்கூடிய காதல்னு சொன்னாரோ, அதே போல சூழ்ந்த கண்ணாழ்ந்த பெரிய அவாவா இருக்கக்கூடியது மாமுனிகளுக்கு எதுல அப்படின்னா அந்த புலலோகாச்சாரியோட திருநட்சத்திரம் என்று கொள்ளலாம். அதனால்தான் என்ன பண்றாரு, அதை பரிபாலித்து ஆதரம் பண்ணி அதை ஆதரித்தார், பரிபாலித்து கொண்டார். பரிபாலனம் பண்றதுன்னா அது என்ன பண்றது, அப்படி அந்த இதை இப்போ ஆழ்வார்களுடைய நட்சத்திர ஆச்சாரிய நட்சத்திரங்களை கொண்டாடணும்னு சொல்லக்கூடிய பிரகடனம் இல்லையா. மாமுனிகளுடைய ஜீவித திசையில இதை நிறைய கொண்டாடி இருப்பாருன்னா நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். பரிபாலனம் பண்ணிருக்காரு, பரிபாலித்து கொண்டு போந்தருள்வர் என்று பிரசித்தமிரே. இந்த திருநட்சத்திரமும் முப்புரி ஊட்டியதா இருக்கும். இந்த திருநட்சத்திரம் எப்படிப்பட்டதுன்னா முப்புரி ஊட்டுத 3 விசேஷங்கள் இதுக்கு உண்டுன்னு காட்டுறாரு. கிரியாதிகாரே அஷ்டாதசாத்தியாயே ஸ்ரீபாஞ்சராத்திரத்துல ஒரு இது காட்டுறாரு. கிரியாதிகாரம் இல்ல பாஞ்சராத்திர 18வது அத்தியாயத்துல காட்டுறார். ஐப்பசி சிரவணம் இதே விஷயத்த இதுல காட்டுறார். கிரியாதிகாரே அஷ்டாத்தியாயே அப்படின்னு காட்டுறார். பாஞ்சராத்திரத்திலே கிரியாதிகாரம்ன்றது சொல்லக்கூடிய இடத்துல இந்த சிரவண நட்சத்திரனுடைய பெருமையை காட்டியிருக்கிறார்கள். சிரவணம் ச ஆஸ்வயுஜமாசே சர்வ பாப ஹரம் 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 சர்வஜாத ஹரம் பரம் மத்ய கூர்ம வராகானாம் ஆவிர்பாவ தினம் ஸ்மிருதம். ஐப்பசி திருவோணத்துக்கு என்ன பெருமை, வேற பெருமை என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா ஸ்ரீபாஞ்சராத்துல தெரிவிக்கிறதா. சிரவணம் ச ஆஸ்வயுஜ மாசே, அதாவது ஆஸ்வயுஜ மாசம் ஐப்பசி மாசத்திலே வரக்கூடிய சிரவணத்துக்கு என்ன பெருமை அப்படின்னா சர்வ பாப ஹரம் பரம். ஹரம்னா சர்வ பாப ஹரம்னா எல்லா பாபங்களையும் ஒழிக்கக்கூடியதா இருக்குது ஐப்பசி திருவோணம். பரம்னா ரொம்ப சீரியது, சீர்மை வாய்ந்தது தெரிவிக்கிறார். அது மட்டும் இல்ல, மத்ய கூர்ம வராகானாம் ஆவிர்பாவ தினம் ஸ்மதம். அவதாரங்களிலே முதல் 3 அவதாரங்களா மத்யம் கூர்மம் வராகம்னு சொல்லக்கூடிய 3 அவதாரங்களுக்கும் அவதார தினமாக இருக்கக்கூடிய இந்த ஐப்பசி திருவோணம் தான் அப்படின்னு இருக்கு. இதுல சில கருத்துக்கள் வேறுபாடுகள்லாம் சில இடங்கள்ல இருக்குன்னு தெரிவிக்கிறார்கள். ஆனால் ஸ்ரீபாஞ்சராத்திரம் சொல்லக்கூடியது பகவத் சாஸ்திரம் என்று தெரிவிக்கிறார்கள். எப்பெருமானாலே அறிவிக்கப்பட்டு அருளப்பட்ட இந்த சாஸ்திரம் ஸ்ரீபாஞ்சராத்திரம். அப்படிப்பட்ட ஸ்ரீபாஞ்சராத்திரத்திலே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா மத்யகூரிய பராகம்னு சொல்லக்கூடிய அவதாரங்களினுடைய தினமும் ஐப்பசி திருவோணம் என்றுதான். அப்போ அதே தெரிஞ்சுக்கோங்க, இதனுடைய பெருமை என்னன்றது ஐப்பசி திருவோணத்துக்குன்னு காட்டுகிறார்கள். அதுக்கு மேல தெரிவிக்கிறார். ஹாரிதஹா மாசே பாத்திரபதே சுக்லத்வாதஷ்யாம் விஷ்ணு தேவதே ஆதித்யா உதயாத் விஷ்ணு ரூபேந்திர வாமனோவியா என்ன கடவுதிரே. ஹாரித மாசம் ஹாரித ஸ்ருதி, ஹாரிதஹான்னு சொல்லக்கூடியது என்னன்னா ஹாரித ஸ்ருதின்னு ஒரு ஸ்ருதி இருக்கு. இந்த முனிவர் எதுவார்களா ரிஷிகளாலே பண்ணக்கூடிய ஸ்மிருதி இருக்கு இல்லையா, இந்த ஹாரித ஸ்மிருதியில காட்டுகிறார்கள். மாசே பாத்திரபதே, அதான் பாத்திரபதேன்னு சொல்லக்கூடியது ஆவணி மாசம். மாசே பாத்திரபதே சுக்லே தாதசம் சுக்லபக்ஷ துவாதசியிலே விஷ்ணு தேவதே ஆதித்யாம் உதயாத் விஷ்ணு. விஷ்ணு உதயாத், விஷ்ணு தோன்றினான். எப்படி அப்படின்னா விஷ்ணு உதயாத் விஷ்ணு ரூபேந்திர வாமனோவியா அப்படின்னு தெரிவிக்கிறார். வாமனனா எம்பெருமான் பிறந்தானே, யாருக்கு இந்திரனுக்கு தப்பியா அதித்திக்கு பிள்ளையாக பிறந்தான், அதித்திக்கும் கஷ்யவருக்கும் பிள்ளையாக பிறந்தான் அவன் என்று தெரிவிக்கிறார்கள். இப்ப காட்ட வந்த விஷயம் என்ன இவ்விடத்துல அப்படின்னு கேட்டா, இதை போல ஒரு மாசத்துக்கும் ஹாரித மாசம் என்று சொன்னாலும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இதுல ஹாரித மாசம்னு சொல்லிட்டு இருக்குது. ஆனால் இதுல காட்ட வந்த விஷயம் என்னன்னா இதிலும் சிரவண நட்சத்திரம் தான் எம்பெருமான் பிறந்தது, இதுவும் சிரவண நட்சத்திரம் தான். ஐப்பசி மாசம் இல்லை, ஆனால் ஆவணி மாசத்திலே எம்பெருமான் தோன்றினான் என்றெல்லாம் காட்டி இந்த பாசுரத்தை என்னுடைய வியாக்கியானத்தை என்ன கடவுதரே என்று சொல்லி நிறைவு செய்கிறார். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம்.
மங்களம் குருவரியாய மங்களம் குணசிந்தவே வாதிபீதிகராரியாய நித்யஸ்ரீர் நித்யமங்களம் ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதிரு முனிமானசவாசினே அண்ணங்கராரி வரியாய நித்யஸ்ரீர் நித்யமங்களம் தழை நல்ல இன்பம் தலைப்பெய்தெங்கும் தழைக்கவே லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து.